ஹரே கிருஷ்ணா. எல்லா பக்தர்களுக்கும் மாலை வணக்கம். நம்மளுடைய பாகவத் பிரவாகா இன்னைக்கு 2வது செக்ஷன், இன்ட்ரோடக்ஷன்ல 2வது செக்ஷன் பார்க்க போறோம். ஸோ முதல்ல நம்ம மங்களாச்சரண் பிரேயர் சொல்லிட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். நஷ்டப்ராயேஷ பத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா. பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. நமः பங்கஜநாபாய நமः பங்கஜமாலினே நமः பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரே. ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஜனாஞ்சனசலாக்கய சக்ஷுருன்மிலிதம் येन தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் येन பூதலே ஸ்வயம் ரூப கதா மह्यं ददाति स्वपदान्तिकम्. वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातां सहगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपदान् सहगणललिता श्रीविशाखान्वितंश्च. हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेशा गोपिका कांता राधा कांता नमोस्तुते. तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामी निति नामिने. नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश तारिणे. मुखं करोति वाचालं पंगुंडलंघयते गिरिं यत्कृपातं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्री चैतन्य ईश्वरं. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद. हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. ஸோ போன வகுப்புடைய தொடர்ச்சி நம்ம பாகவதம்னா என்ன கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம். பகவத்கீதானா என்ன, ஸ்ரீமத் பாகவதம்னா என்ன, சைத்தன்ய சரிதாமிர்தானா என்ன அப்படின்னு போன வாரம் பார்த்தோம். ஏன்னா நிறைய பேருக்கு பாகவதமும் பகவத்கீதாலையும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு, ரெண்டும் ஒன்றுன்னு நினைச்சுக்கிறாங்க. ஸோ பகவத்கீதா வந்து பேசிக்கலி நம்ம குயிக் ரீகேப் பார்க்க போறோம். பகவத்கீதா வந்து பேசிக்கலி ஃபவுண்டேஷனல் ஸ்டடினா பேசிக் ஸ்டடி பிலாசபி. பாகவதம் வந்து கிராஜுவேட் ஸ்டடி, இப்போ ஸ்கூல்ல படிக்கிறதும் காலேஜ்ல படிக்கிறதும். அது மாதிரி பாகவதம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ், அதோட அட்வான்ஸ் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடி வந்து சைத்தன்ய சரிதாமிர்தா. ஸோ இதெல்லாம் பார்த்தோம். பகவத்கீதால என்ன இருக்கு, பாகவதத்துல என்ன இருக்கு, அப்புறம் சைத்தன்ய சரிதாமிர்தால என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ பகவான் வந்து பகவத்கீதால சொல்றாரு, சர்வதர்மான் பரித்தேஜ மாமேகம் சரணம் ரஜா ஆம் தோம் சர்வ பாப்பேபியோ மோக்ஷ ஈசாமி மாசுச்சான்றாரு. பகவத்கீதால வந்து நீ இந்த சரீரம் இல்லை நித்தியமான ஆத்மான்னு தொடங்கி என்கிட்ட சரணடைஞ்சா நான் உன்னை வந்து பாதுகாக்கிறேன், உன்னுடைய பாவங்கள் எல்லாம் போக்கி நான் வந்து என்கிட்ட உன்னை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்றாரு. அப்போ எப்படி சரண்டர் ஆகுறது அப்படின்னா பகவானை பத்தி நிறைய கேட்கணும். பகவானை பத்தி கேட்கணும், அப்பதான் பகவான் மேல பக்தி வரும். பகவான் பத்தி பேசுறதுனாலும் சரி, பகவானை பத்தி கேட்கறதுனாலும் நம்மளுடைய மனது சுத்தமடையும். ஸோ அப்ப அதுக்காக தான் அது பாகவதத்துல என்ன இருக்கு அப்படின்னா பகவானுடைய லீலைகள், பகவானுடைய அவதாரங்கள், பக்தர்களுடைய அவங்களுடைய பாஸ்ட் டைம்ஸ் எல்லாமே இருக்கு. அப்ப பாகவதம் 18,000 ஸ்லோகம் கொண்ட பாகவதம் எப்படி முடியுதுன்னா, நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாசனம். எது முக்கியம் அப்படின்னா சாண்டிங் த ஹோலி நேம்ஸ் ஆஃப் த லார்ட். பகவானுடைய நாமத்தை ஜபிக்க மூலமா நமக்கு அந்த ஈஸியா பகவானுடைய பிளெஸிங்ஸ் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி பாகவதம் முடியுது. ஸோ அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்றதுன்னா சைத்தன்ய மகாபிரபு வந்து ஸ்வயம் பகவான் கிருஷ்ணரே பக்தர் ரூபத்துல வந்து
இந்த ப்ராசஸ் பக்தி யோகத்தை எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எப்படி ஒரு டீச்சர் குழந்தைக்கு போர்டில் கையை பிடிச்சி ஏபிசின்னு எழுதி சொல்றாங்களோ அந்த மாதிரி அந்த பக்தர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக பக்தர் ரூபத்திலே வந்து அந்த பக்தி யோகத்தை சொல்லி கொடுத்தாரு. அது வந்து சைத்தன்ய சரிதாமிர்தா. அது வந்து ஹையஸ்ட் ஸ்டடி. ஸோ ஒருத்தர் படிக்கணும்னா நார்மலா பகவத்கீதா படிச்சு முடிச்ச உடனே பாகவதம் படிக்கணும். பாகவதம் படிச்சு முடிச்சுட்டு சைத்தன்ய சரிதாமிர்தா படிக்கணும். ஸோ அதுதான் வந்து அந்த ஃப்ளோ. முன்னாடி நம்ம லாஸ்ட் வீக்லயும் பார்த்தோம், பகவத்கீதால வந்து 700 வருஷ். ஸோ 2 வருஷம் அவன் படிக்கிறதுக்கு, ஒரு நாளைக்கு ஒரு வருஷம்னா பாகவதம் வந்து 18,000 வருஷம். ஸோ ஒரு நாளைக்கு ஒண்ணுன்னா கிட்டத்தட்ட 39 வருடங்கள் ஆகும். 18 சாப்டர் பகவத்கீதால. பாகவதத்துல மொத்தம் 335 சாப்டர்ஸ். இதுல 5 டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதையும் ஈஸ்வரா, ஜீவா, பிரகிருதி, காலா, கர்மா. பட் பாகவத்ல வந்து 10 டாபிக்ஸ் இருக்கு. நம்ம அதையும் டிஸ்கஸ் பண்ணோம். 12 காண்டங்கள். இதுல 4 யோக முறைகள் சொல்லியிருக்கு. இது வந்து 14 மன்வந்தரா, வெவ்வேறு பகவானுடைய அவதாரங்களை பத்தி இருக்கு. ஸோ சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா பகவத்கீதா வந்து பகவானுடைய பாட்டு, சாங் ஆஃப் காட்னு ஆங்கிலத்துல சொல்லலாம். ஸ்ரீமத் பாகவதம் பகவானை பத்தியான பாட்டு, த சாங் அபவுட் காட், கடவுளை பற்றியான பாட்டு வந்து ஸ்ரீமத் பாகவதம். இதெல்லாம் படிச்சோம். எப்படி பாகவதம் எப்படி வந்து வந்தது, முதல்ல எப்படி வந்தது, வியாசர் ஏன் பாகவதம் எழுதினாரு, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். பாகவதம் வந்து பகவானுடைய கிரந்த அவதாரம். எப்படி ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் வந்து பகவானுடைய கலிகாலே நாமரூபே கிருஷ்ண அவதார், கலிகாலத்துல பகவான் நாமரூபத்துல வந்திருக்கான்ற மாதிரி பாகவதம் வந்து புத்தக வடிவில் வந்திருக்கிறார் பகவான். ஸோ அது பாகவதம். ஸோ பாகவதத்துடைய குளோரிஸ் எல்லாம் பார்த்தோம். அதுல பாகவதத்தில் உள்ள 10 டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தோம். சர்கா, இப்ப நம்ம பகவத்கீதால 5 டாபிக் சொன்னோம். அது மாதிரி பாகவத்துல 10 டாபிக் இருக்கு. சர்கா, விசர்கா, ஸ்தானம், போஷணம், புத்தி, மன்வந்தரா, ஈசானுகதா, நிரோதா, முக்தி, ஆசிரியா அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா நம்ம என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். இது வந்து பாகவதத்துல ஃபுல்லா இதை டீட்டெயில்டா சொல்லியிருப்பாங்க, விரிவாக்கமா சொல்லியிருப்பாங்க. சர்காவை பத்தி சொல்லியிருப்பாங்க, விசர்காவை பத்தி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்து பாகவதம் வந்து எப்படி பகவானுடைய கிரந்த அவதாரன்றது பார்த்தோம். 2 விதமான பாகவதம் இருக்கு. ஒண்ணு வந்து புக் பாகவதம், இது நம்ம டிஸ்கஸ் பண்றது வந்து புக் பாகவதம். அதே மாதிரி பர்சன் பாகவதம்னா அந்த பாகவதனுடைய வாழ்க்கையில அது அப்படியே அதோடைய கோட்பாடுகள் படி வாழறவங்க வந்து பர்சன் பாகவதம் சொல்றது. அதுதான் குரு, ஆச்சாரியர்கள், அவங்க கிட்ட அசோசியேட் ஆனாலும் நமக்கு அந்த பலன் கிடைக்கும். புத்தகத்தோட அசோசியேட் ஆனாலும் அந்த பலன் நமக்கு கிடைக்கும். அதனாலதான் என்ன பண்ணணும்னா பாகவதம் வந்து நம்ம நிறைய கோயில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவன் இதுலேயே வந்து வச்சு பகவானோடய வச்சு வர்ஷிப் பண்ணுவாங்க. ஏன்னா பாகவதம் பகவானும் வெவ்வேறு இல்லை அப்படின்றதுனால. இப்போ எதுக்காக நம்ம இந்த பாகவதம் படிக்கணும் அப்படின்னா, இது டைரக்டா கிருஷ்ணருடைய வாணி, பகவத்கீதாவுடைய வாணி. அதே மாதிரி இதுவும் பகவானை பத்தியதுனால பாகவதம் ரொம்ப முக்கியம். நான் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கிருஷ்ணா, பகவானோட வேறுபட்டதில்லை. அப்புறம் இது வந்து இந்த கலியுகம்ன்றது இருட்டான இந்த யுகத்துல இந்த பாகவதம் தான் மனிதனுக்கு வெளிச்சத்தை தரும். லைட் ஃபார் த பீப்புள் இந்த ஏஜ் ஆஃப் கலி, நாஷ்ட பிராயஷ பத்ரேஷு நித்தியம் பாகவத சேவியா. இந்த பாகவதத்தை டெய்லி படிக்க சொல்லி ஆச்சாரியர்கள்லாம் பரிந்துரைக்கிறாங்க. பகவானுடைய எண்ணற்ற லீலைகள் இந்த பாகவதத்துல இருக்கு. ஸோ பாகவதமுடைய பர்பஸ் என்னன்னா, இந்த மனித வாழ்வுடைய லட்சியம், தன்னை அறிந்து கொள்ளுதல், இதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும் இந்த ஸ்ரீமத் பாகவதம் படிக்கிறது. ஸோ இன்னையோட செக்ஷன் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த 12 காண்டங்கள்ல என்னென்ன இருக்குன்னு ஒரு குயிக் ஓவர்வியூ பார்க்க போறோம். அதுல பிரபுபாதர் என்ன எழுதியிருக்கிறாருன்னு பார்ப்போம். யாராவது படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஓகே, நான் படிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா பிரபு, படிக்கிறீங்களா பிரபு? We are just worshipping lotus feet of Krishna. So the first and second cantos are the 2 lotus feet of Krishna. One should begin worshipping Bhagavatam, or the second, the sound representation of Krishna. By worshipping the first canto and second cantos, we are reading the first canto. We are just worshipping one lotus feet of Krishna. Then the other, then the thighs. Gradually, you have to raise the face. The 10th canto is the face of Krishna. Don't jump over immediately. Read it, but try to understand from the very beginning. Srimad Bhagavatam 1.2.24. November 14, 1970. Hare Krishna. Hare, thank you, bro.
சோ பாகவதம் வந்து நான் சொல்லிடுவோம் பகவானுடைய கிரந்தாவதனம், பகவதத்துக்கும் பகவானுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அந்த 12 கேண்டோ எப்படி வந்து பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த ஃபர்ஸ்ட் 2 கேண்டோ வந்து பகவானுடைய 2 பாதங்கள். அதுதான் இங்க பிரபுபாத எழுதியிருக்காரு, லோட்டஸ் ஃபீட் ஆஃப் கிருஷ்ணா. அப்போ ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கோவிலுக்கு போனா கூட எடுத்த உடனே பகவானுடைய முகத்தை பார்க்க கூடாது அப்படின்றாங்க. எப்படி பார்க்கணும், தரிசனம் எப்படி பண்ணணும் கோயில்ல போனா அப்படின்னா, முதல்ல பாதத்தை பார்க்கணும். ஏன்னா அவருக்கு ரொம்ப அழகா பண்ணியிருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பாதத்தை பாத்தீங்கன்னா தெரியும், துளசி மாலை, அப்புறம் பூக்கள் எல்லாம். அப்போ பாக்குறது வந்து எப்போதுமே கீழ இருந்து மேல் நோக்கி பார்க்கணும். அப்படிதான், அதுதான் ப்ரொசீஜர். கோயிலுக்கு போறப்போ பகவான விக்கிரகத்தை சேவை பண்றப்போ பாதத்துல இருந்து அப்படியே கொஞ்சமா அப்படியே பார்த்து அப்படியே கண்ணை மேல கொண்டு போய் கடைசியா ஃபேஸ் பார்க்கணும். பாகவதமும் அப்படிதான். எடுத்த உடனே 10வது கேண்டோ, 11வது கேண்டோ, 12வது கேண்டோன்னு படிக்க கூடாது. முதல்ல அந்த ஃபர்ஸ்ட் 2 கேண்டோ வந்து பகவானுடைய பாதங்களுக்கு சமம், ஃபர்ஸ்ட் 2 கேண்டோஸ். ஸோ அப்படி நம்ம வந்து கிராஜுவலா என்ன பண்ண போறோம், இந்த பாகவத் வந்து முதல் கேண்டோல, செகண்ட் கேண்டோ, தேர்ட் கேண்டோ, ஃபோர்த் கேண்டோ அப்படின்னு சொல்லிட்டு படிப்படியா போறப்போ அந்த 10th கேண்டோ வந்து பகவானுடைய தாமரை முகம். 10th கேண்டோ இஸ் ஃபேஸ் ஆஃப் கிருஷ்ணா. பிரபுபாத் என்ன சொல்றாரு, டோன்ட் ஜம்ப் ஓவர் இமிடியட்லி. உடனே டக்குன்னு எடுத்த உடனே தலையில பாக்குறதோ அப்படி ஃபேஸ் பார்க்க அப்படி கிடையாது. கிராஜுவலா பார்க்கணும். ரீட் இட் பட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் த பிகினிங். ஸோ நம்ம அந்த சீக்வன்ஸ்ல தான் போறோம். நம்ம ஒரு கேண்டோவா பார்க்க போறோம். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா பாகவத்ல அந்த சொல்லப்பட்டிருக்கு. பாகவத்லயே இந்த ஸ்லோகம் இருக்கு, பாதவ் இத்யோ பிரதம த்வித்யோ திருத்தியா துறையோ கதித்தோ எத் குரு. அதாவது என்னன்னா முதல் 2 காண்டம், மொத்தம் நான் சொன்ன 12 காண்டம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கேண்டோ வந்து லோட்டஸ் ஃபீட் ஆஃப் கிருஷ்ணா. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கேண்டோ வந்து லோட்டஸ் ஃபீட் ஆஃப் கிருஷ்ணா. அப்புறம் தேர்ட் அண்ட் ஃபோர்த் எதை ரெப்ரசென்ட் பண்ணுன்னா அவருடைய தொடைகள், தைஸ் ஆஃப் கிருஷ்ணா. ஏன்னா பாகவதம் வந்து கிருஷ்ணருடைய மாறுபட்டது இல்லை. அப்ப தேர்ட் அண்ட் ஃபோர்த் வந்து தைஸ் ஆஃப் கிருஷ்ணாவை ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்புறம் வந்து 5வது கேண்டோ நேவல், அவருடைய வயிற்று பகுதியை ஈக்குவலண்டா சொல்லப்பட்டது. 6 வந்து அவருடைய செஸ்ட். 6வது கேண்டோ வந்து அவருடைய மார்பு. 7 and 8 வந்து ஆர்ம்ஸ், கைகள். அப்புறம் 9 வந்து த்ரோட், கழுத்து. 10வது வந்து அவருடைய தாமரை முகம். அதுதான் மெயின். 10வது கேண்டத்துல பாத்தீங்கன்னா அவருடைய கம்ப்ளீட் லீலைகள் எல்லாமே 10வது கேண்டத்துல இருக்கு. அதுக்கு லோட்டஸ் ஃபேஸ் அவருடைய முகத்துக்கோட கம்பேர் பண்ணிருக்காங்க. 11th வந்து ஃபோர்ஹெட், அவருடைய இது நெற்றி. 12 வந்து ஹெட், அதுதான் தலை. அதோட வந்து நமக்கு மொத்த பாகவதம் முடியுது. சோ பாகவதத்திலேயே இந்த ஸ்லோகம் இருக்கு. அதாவது ஒரு கேண்டோவும் வந்து பகவானுடைய ஒரு அங்கங்களை வந்து குறிக்குது. அந்த பாகவதம் நம்ம படிக்கிறப்போ நேரா நம்ம வந்து கிராஜுவலா தான் போகணும். அதாவது இப்போ பாதத்துல இருந்து அப்புறம் அப்படியே 3rd, 4th, 5th, 6th அப்படின்னு போகணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ அப்ப நம்ம வந்து முதல் கேண்டோல இருந்து தான் பார்க்க போறோம். ஸோ முதல் கேண்டோல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நான் படிக்கிறேன். The first canto of Srimad Bhagavatam describes the supremacy of bhakti. பக்தியோடைய மேன்மையை பத்தி சொல்லுது ஃபர்ஸ்ட் கேண்டோல. And categorically presents that Lord Krishna is the supreme personality of Godhead. பாகவதம் ஓபன் பண்றப்ப பாத்தீங்கன்னா ஓம் நமோ பகவதி வாசுதேவாய அப்படின்னு சொல்லிதான் வியாசர் ஆரம்பிக்கிறார். ஓம் நமோ பகவதி வாசுதேவான்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் தான் வந்து முதன்மைப்படுத்தி அவர் சொல்றாரு, முழு முதற் கடவுள் பகவான் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லிதான் பாகவத்தை ஆரம்பிக்கிறார். ஏன்னா உங்களுக்கே தெரியும், வியாசர் வந்து எல்லா நூல்களையும் எழுதினார். வேதம், வேதாந்தம், இதிகாசங்கள், புராணங்கள், உபனிஷத்துக்கெல்லாம் எழுதியும் அவருக்கு மனதுல திருப்தி இல்லைன்றப்பதான் அவர் தியானம் பண்றாரு. எனக்கு இவ்வளவு மக்களுக்காக, நான் கலியுக மக்களுக்காக நன்மை பண்ணியும் என்னால சந்தோஷமா சாட்டிஸ்பாக்சன் இல்லையேன்றப்பதான் அவருடைய குரு நாரதமுனி வந்து அங்க வந்து சொல்றாரு, நீ வந்து பகவானை முழுக்க முழுக்க குளோரிஃபை பண்ணி ஒரு கிரந்தம் கூட எழுதல, அதனாலதான் உன்னுடைய சாட்டிஸ்பாக்சன் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் நான் என்ன பண்ணணும்னு கேட்டப்போ, பகவானையும் பக்தியும் முதன்மைப்படுத்தி ஒரு டெடிகேட்டட் ஸ்கிரிப்சர் வேணும். அப்பதான் அதை எழுதினாதான் உனக்கு உண்மையான சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும்ன்றப்பதான் வந்து இந்த பாகவதத்தை வந்து அவர் எல்லா கிரந்தங்களும் எழுதின பிறகு பாகவதத்தை லாஸ்டா எழுதுறாரு. மெச்சூரிட்டி ஏஜ்ல எழுதுறாரு. மெச்சூரிட்டினா நம்ம சின்ன வயசுல நம்மளோட எண்ணங்கள், அதே 30 வயசுல 40 வயசுல உள்ள எண்ணங்கள் இன்னும் நமக்கு உலகத்தை பத்தி நல்லா கத்துப்போம், வாழ்க்கையை பத்தி இன்னும் நிறைய தெளிவு இருக்கும். இன்னும் 60 வயசுல இருக்கவங்கள்ட்ட என்ன சொல்லணும், ஒன்னும் அவருக்கு ரொம்ப முதிர்ச்சியானவர், அவர்கிட்ட இருந்து நம்ம அட்வைஸ் கேட்போம் அப்படின்னும். அந்த மாதிரி வியாசர் வந்து அவருடைய முதிர்ச்சியான வயதுல வந்து எழுதினதுதான் பாகவதம். அதனால இதோடைய இது வந்து ரொம்ப அந்த ஞானம் வந்து ரொம்ப உயர்வா சொல்லப்படுது. இப்ப லார்ட் கிருஷ்ணா இஸ் சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் த்ரூ த கான்வர்சேஷன். எப்படி அதை ஸ்தாபிக்கிறாருன்னா, சுத்த கோஸ்வாமியும் நைமிசாரண சேஜஸ் வந்து அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஏன்னா இந்த மொத்த பாகவதமே கதைக்குள் கதை. கதைக்குள் கதைனா இது முதல்ல ஓப்பனிங் எங்க ஆரம்பிக்குது பாகவதம், நைமிசாரம்ன்ற இடத்துல இந்த 60,000 முனிமார்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த மக்கள் நலன் கருதி யாகங்கள் பண்றாங்க. 1000 வருடங்களுக்கான யாகம் பண்றப்போ அவங்களுக்கும் அந்த சந்தோஷம் இல்லை. அப்ப அங்க வந்த சுத்த கோஸ்வாமிகிட்ட கேட்கிறாங்க, மனித குலத்துக்கு நாங்க நன்மை பண்ணணும்னா நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறப்பதான்
சுத்த கோஸ்வாமி சொல்றாரு, நான் வந்து சுகதேவ் கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜுக்கு பாகவதம் சொல்றப்ப கேட்டேன், அந்த பாகவதத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், அதுல இருந்து உங்களுக்கு தெரியும் எது உண்மையிலேயே நன்மைன்னு சொல்லிட்டு சுத்த கோஸ்வாமி டிஸ்கிரைப்ஸ் த பர்த் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் பரீட்சித் மகாராஜ். ஸோ உங்களுக்கு போன வாரமே சொல்லியிருக்கிற பரீட்சித் மகாராஜ் வந்து அர்ஜுனனுடைய பேரன். அர்ஜுனனுடைய பிள்ளை வந்து அர்ஜுனனுடைய பேரன் வந்து பரீட்சித் மகாராஜ். Sutta Goswami describes the birth and activities of Parikshit Maharaj, who chastised even Kali personality. கலின்ற நம்ம கலிகாலம்ன்றோம் இல்லையா, அதை வந்து உருவகப்படுத்தி கலி வந்து இந்த கலியுகத்தோட ஸ்டார்டிங்ல அப்பியர் ஆகிறாரு. அவரே வந்து இது பண்றாரு பரீட்சித் மகாராஜ். When Parikshit was cursed by Shringi to die in 7 days, he heard the Bhagavatam from Sukadev Goswami. So அர்ஜுனனுடைய பிள்ளை வந்து டக்குன்னு பேர் வர மாட்டேங்குது, அபிமன்யுடைய பையன் வந்து பரீட்சித் மகாராஜ். சோ பரீட்சித் மகாராஜ் என்ன பண்றாரு, ஒரு நாள் காட்டுல வேட்டையாட போறப்போ அவர் என்ன பண்றாரு, ஒரு முனிவரை பாக்குறாரு. அவர் முனிவர் தாகமா இருக்கு, தண்ணி கேட்கிறாரு. இந்த முனிவர் வந்து தியானத்துல இருக்கிறதுனால ராஜாவை கவனிக்கல. பரீட்சித் மகாராஜ் வந்து இந்த என்டையர் உலகத்துக்கு அவர் தான் ராஜா. 5000 வருடங்களுக்கு முன்னாடி அதான் ஹிஸ்டரி. அதுக்கப்புறம் தான் யூரோப் அமெரிக்கான்னு சொல்லி பிரிஞ்சது. சோ பரீட்சித் மகாராஜ் தான் உலகத்துக்கே ராஜா, என்ன வந்து இந்த மதிக்காம இருக்கிறாருன்னு சொல்லிட்டு கோவத்துல என்ன பண்றாரு, அங்க இருந்து ஒரு செத்த பாம்பு எடுத்து அவர் கழுத்துல போட்டு போயிடுறாரு. அப்ப அந்த பையனை ஸ்ருங்கி அங்க வரான், அவருடைய பையன், அந்த முனிவருடைய பையன். எங்க அப்பாவை இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு, இதை யார் இந்த பாம்பை போட்டாலும் அவர் 7 நாள்ல செத்துடுவாங்க அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்குறான். அப்ப அந்த சாபம் வந்து இவருக்கு பரீட்சித் மகாராஜுக்கு வந்துருது, இந்த மாதிரி ஒரு அந்த பையன் சாபம் கொடுத்தான்னு. அந்த பையனை கூப்பிட்டு தண்டிக்கல. அவர் வந்து அவருக்கு இருக்கிற பவருக்கு வந்து அந்த பையனை கூப்பிட்டு ஜெயில போட்டு எப்படி ஒன்றும் சித்திரவதை பண்ண முடியும். ஆனா இது பகவானுடைய இச்சைன்னு நினைச்சு அதை ஒத்துக்கிறாரு. அப்படிதான் என்னுடைய உயிர் போகணும்னா போட்டுன்னு சொல்லிட்டு இமீடியட்டா அந்த ராஜ்யத்தை திறந்து அவர் என்ன பண்றாரு, இனி ஒருத்தன் இறக்கும் தருவாயில என்ன பண்ணணும், எது முக்கியமான விஷயம் அவனுக்கு அப்படின்னு சொல்லி அவனுக்கு 7 நாள் நோட்டீஸ் இருக்காரு. அப்ப என்ன பண்றாரு, இந்த பாகவதம் வந்து சுகதேவ் கோஸ்வாமி மூலமா கேட்கிறாரு. இதுதான் ரொம்ப முக்கியம், ஒரு மனிதனுக்கு பகவானை பற்றி கேட்கறது ரொம்ப முக்கியம். அதுவும் இறக்கும் தருவாயில வந்து அவன் பகவானை பத்தி கேட்கறதுனால இந்த பகவானோட சிந்தனை வரும் அப்படின்னுட்டு அவர் அந்த சுகதேவ் கோஸ்வாமி கிட்ட கேட்கிறாரு. அந்த ஆடியன்ஸ்ல சுத்த கோஸ்வாமி இருக்கிறார். அப்ப அவரும் உட்கார்ந்து அதை கேட்கிறாரு. அதுதான் இங்க வந்து நைமிஷாரண்யம் சேஜஸ் வந்து இந்த இடத்துல வந்து நைமிஷாரண்யத்துல வந்து 60,000 சேஜஸ்க்கு வந்து நான் என்ன கேட்டேனோ அதை உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட் கேண்டோல இருக்கு, இந்த பாகவதத்தோடைய ஹிஸ்டரி அப்படி இருக்கு. திஸ் கேண்டோ விவிட்லி டிஸ்கிரைப்ஸ் the exclusive dependence of devotee on Krishna and Krishna's nature as Bhakta Vatsala. பகவானுக்கு இன்னொரு பேர் வந்து பக்த வத்சலான, பக்தர்களுக்கு சரணாகதியாக இடம், அவர் தான் வந்து அடைக்கலம், அதுதான் பக்த வத்சலா. இந்த கேண்டோல இந்த விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப டீட்டெயிலா இங்க பார்க்கலாம். மொத்தம் பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோ மொத்தம் 12 காண்டங்கள். அதுல முதல் கேண்டோல வந்து 19 சாப்டர் இருக்கு. நம்ம பகவத்கீதா மொத்தமே 18 சாப்டர். இங்க வந்து ஃபர்ஸ்ட் கேண்டோலே பாத்தீங்கன்னா எத்தனை சாப்டர் இருக்கு, 19 சாப்டர் இருக்கு. இந்த 19 சாப்டர் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, முதல்ல வந்து நாரதருக்கும் வியாசருக்கும் நடந்த டிஸ்கஷன், அதுதான் முதல்ல நம்ம சொன்னோம் இல்லைங்களா. அதாவது வியாசர் வந்து எல்லா கிரந்தங்கள்லாம் எழுதுறாரு, மகாபாரதம், இதிகாசங்கள், புராணங்கள், வேதங்கள், உபனிஷத்து எல்லாம் எழுதி திருப்தி இல்லாத டைம்ல அவர் ரொம்ப ஃபீல் பண்றப்பதான் அவருடைய குரு வந்துட்டு இந்த பாகவதத்தை எழுத சொல்லி சொல்றாரு. இந்த முதல் 6 சாப்டர்ல இந்த பாகவதத்தோடைய மகிமை, பாகவதம் எப்படி எழுதப்பட்டது, அவர் எந்த மெச்சூரிட்டி ஸ்டேஜ்ல எழுதப்பட்டது, இதோடைய உண்மையான அந்த குளோரிபிகேஷன் எல்லாமே வந்து முதல் 6 சாப்டர்ல பிரதானமா சொல்லப்பட்டிருக்கு. நாரதர் அண்ட் வியாசர். நாரதர் வந்து வியாசருடைய குரு, பிரம்மாவுடைய பிள்ளை. சோ அது வந்து முதல் 6 சாப்டர்ல இருக்கு. அப்புறம் 7ல இருந்து 11ல என்ன இருக்குன்னா, பகவானை பத்தி இமீடியட்டா பகவான் வந்து ஹஸ்தினாபூர்ல என்னென்ன அவர் பண்ணாரு, ஹஸ்தினாபூர்ல வந்து இப்படி பஞ்ச பாண்டவர்களோட, நமக்கு அந்த கதை தெரியும் மகாபாரதத்துல. அங்க வந்து அந்த தர்மருக்கு கூட இருக்கிறாரு, அவருக்கு வந்து அந்த ராஜசுகி யஜ்ஞா இதெல்லாம் கூட வந்து அவர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறாரு. எல்லாருக்கும் அவர் விட்டு பிரியறதுக்கு மனசே இல்லை. ஏன்னா அவர் அங்கிருந்து ஹஸ்தினாபூர்ல இருந்து துவாரகா போறாரு. அப்ப ஒவ்வொருத்தருடைய பிரார்த்தனைகள்லாம் இருக்கு. எப்படி வந்து குந்தி மகாராணி பாத்தீங்கன்னா, இந்த படத்தை பாத்தீங்கன்னாலும் தெரியும், குந்தி மகாராணி வந்து அழறாங்க. கிட்டத்தட்ட கிருஷ்ணா நீ எங்களை விட்டு நீ வந்து துவாரகா போற, எங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கிற டைம்ல எல்லாம் நீ என்னை வந்து காப்பாத்து, எங்களை வந்து காப்பாத்துன. அதனால எங்களுக்கு இன்னும் நிறைய கஷ்டங்கள் வரணும். ஏன்னா யாருமே வந்து பகவான்கிட்ட போய் கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பட் இங்க குந்தி மகாராணி எப்படி வேண்டிக்கிறாங்கன்னா, எங்களுக்கு இன்னும் நிறைய கஷ்டங்கள் வரணும். ஏன் அப்படி வேண்டாங்க அப்படின்னா, கஷ்டங்கள் வர டைம்ல எல்லாம் நான் உன்னையே நான் பிரார்த்தனை பண்ணேன், நீ எப்போதுமே உடனே எங்களை உதவுன, உன்னுடைய தரிசனம் எங்களுக்கு கிடைச்சிது. அப்ப இன்னும் கஷ்டங்கள் வந்தா உன்னுடைய தரிசனம் எங்களுக்கு கிடைக்கும். அதனால எங்களுக்கு
கஷ்டங்களே வரட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு உயர்ந்த பிரார்த்தனை. நார்மலான மனிதர்களால அந்த மாதிரி பண்ண முடியாது. அந்த மாதிரி பிரார்த்தனையை அங்க வைக்கிறாங்க. நீங்க அந்த இதுல பார்க்கலாம், படத்துல பார்க்கலாம். குந்தி மகாராணி அது மாதிரி உத்தராவுடைய பிரார்த்தனைகள் எப்படி அபிமன்யு அதாவது உத்தரா வயிற்றுல பரீட்சித் மகாராஜ் சிசுவா இருந்தப்போ நம்ம இவர் வந்து பிரம்மாஸ்திரத்தை விடுறாரு, அஸ்வத்தாமா. அப்போ அந்த அஸ்வத்தாமா விடுற அந்த பிரம்மாஸ்திரத்தினால அந்த கரு அப்படியே இதுவாயிடுது, டெஸ்ட்ராய் ஆகிற டைம்ல உத்தரா வந்து பாஹி பாஹி கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர்ட்ட அடைக்கலம். கிருஷ்ணர் என்ன பண்றாரு, பரீட்சித் மகாராஜ் இப்ப நம்ம பார்க்குற பரீட்சித் மகாராஜ் கருவிலே அவர் போய் காப்பாத்துறாரு. ஸோ அவரோட உத்தராவுடைய பிரேயர், அர்ஜுனாவுடைய பிரேயர், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஹஸ்தினாபூர்ல நடந்த எல்லா லீலைகளும் அந்த பிரேயர்ஸ் எல்லாமே வந்து இந்த சாப்டர்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கிருஷ்ணர் ஹஸ்தினாபுரை விட்டுட்டு துவாரகா போறார். துவாரகா போறப்ப துவாரகால தான் அவர் இருந்த இடம், அங்கதான் அவர் ஆட்சி புரிஞ்ச இடம். அப்ப அங்க உள்ள துவாரகா ரெசிடென்ட்ஸ் எல்லாம், அங்க உள்ளவங்க எல்லாம் எப்படி பகவானை வரவேற்றாங்க, எப்படி அவரை குளோரிஃபை பண்ணாங்கன்னு சொல்லி 7வது சாப்டர்ல இருந்து 11வது சாப்டர் வரைக்கும் ரொம்ப அழகா விரிவா சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து 2வது செக்ஷன், இந்த ஃபர்ஸ்ட் கேண்டோல. 3வது செக்ஷன்ல தான் இன்ட்ரோடக்ஷன் வருது. பரீட்சித் மகாராஜ் எப்படி பிறந்தார், இந்த நான் கதை சொன்ன பாத்தீங்களா, உத்தராவோட வயிற்றுல இருந்தப்ப எப்படி பிரம்மாஸ்திரத்தை எய்து, அப்பவே பகவான் வந்து அவருடைய உத்தரா வயிற்றுக்குள்ள சின்ன சைஸ்ல போய் அவர் வந்து அந்த கருவை காப்பாற்றுறாரு. அதனால பரீட்சித் மகாராஜ் வந்து அதனாலதான் பகவானால சின்ன அந்த வயிற்றுலயே அவர் வந்து கருவிலே காப்பாற்றப்படுகிறார் பகவானால. அந்த அளவுக்கு பகவானுடைய கடாட்சகம் பெற்றவர். அப்போ அவர் எப்படி பிறந்தார், அவர் எப்படி ராஜ்யத்தை நடத்தினார், பர்த் ஆஃப் பரீட்சித், அதெல்லாம் வந்து 12வது 15வது சாப்டர்ல இருக்கு. பரீட்சித் மகாராஜோட ராஜ்யத்தை பத்தி 16ல இருந்து 19 வரைக்கும் இருக்கு. இதெல்லாம் நல்லா நம்ம நோட் பண்ணிக்கணும். கலியுகத்தோடைய ஸ்டார்டிங்ல இதெல்லாம் நடக்குது. துவாபரம் யுகம் முடிஞ்சு கிருஷ்ணர் வந்து போறாரு, அதுக்கப்புறம் பரீட்சித் மகாராஜ் வந்து ஆட்சி பண்றாரு. அந்த கலியுகம் ஸ்டார்டிங்ல கலி புருஷர்னு ஒருத்தர் இருக்காரு. கலி புருஷர்னா இன்னைக்கு நம்ம நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம், நிறைய இதெல்லாமே கலியுகத்தோடைய பிரபாவம். சத்தியுகத்துல ஒண்ணு, திரேதா யுகத்துல ஒண்ணு, துவாபர யுகத்துல ஒண்ணு, கலியுகத்துல. கலியுகத்துல வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து தர்மம் வந்து கீழ் நோக்கி போகும். ஏன்னா கலி புருஷருடைய இந்த யுகத்தோட இயற்கை, இந்த உண்மை வந்து குறையும், பிரச்சனைகள் கூடும், பகவான் மேல உள்ள நம்பிக்கை குறையும். அந்த மாதிரி நிறைய குறைகள் உண்டு கலியுகத்துல. ஆனா கலியுகத்துல ஒரே ஒரு நன்மைன்னா பகவானோட மேல அந்த பகவானுடைய அந்த புனித நாமத்தை சொல்றதுனால நம்ம பகவானால காப்பாற்றப்படுவோம் அப்படின்றது பாகவதத்துல ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. பிராயேன அல்பாயுஷ சப்யா கலோவஸ்மி யுகேஜனா. இந்த பகவான் சொல்ற அந்த பாகவத்தை சொல்லப்படுது, இந்த கலியுகத்துல அல்ப ஆயுஷ் தான், 30-40 வயசு 60 வயசுல எல்லாமே போயிடுறாங்க. அந்த ஆயுட்காலம் குறைவு, மந்த புத்தி அப்படின்னா ஆன்மீகத்துல நாட்டம் கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து கலியுகத்தோட இது. இந்த கலியுக புருஷர் வந்து அந்த ஒரு எப்படி வராரு அப்படின்னா, இந்த பாகவதத்துல ஒரு பசு இருக்கு, அந்த பசுவை வதை பண்ற மாதிரி வராரு. அவர் வந்து அடிக்கிறாரு, போட்ட 3 காலு 4 கால் பசுவுக்கு பார்த்தீங்கன்னா 3 கால் ஆல்ரெடி உடைச்சிட்டாரு. அதான் அந்த தர்மம், இந்த உண்மையை சொல்றது, 4 விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட்ராய் பண்றாரு கலி புருஷர் வந்து. அப்ப பரீட்சித் மகாராஜ் இந்த பக்கமா போறப்போ பார்த்துட்டு, நீ யாரு, நீ வந்து எதுக்காக வந்து இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு, நீ இந்த மாதிரி என்னுடைய ராஜ்யத்துல ஒரு பசுவை வந்து நீ இந்த மாதிரி இம்சை பண்றதை நான் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உடனே வாள் எடுத்து கொல்ல போறாரு. அதான் நீங்க இந்த இமேஜ்ல பாக்கலாம். உடனே கலி புருஷர் என்ன பண்றாரு, நீங்க ஒரு சிறந்த ராஜா, நான் உங்ககிட்ட சரணாகதி அடையிறேன், அதனால வந்து நீங்க எனக்கு நீங்க தான் அடைக்கலம் கொடுக்கணும், ஏன்னா என்னுடைய டைம் வந்துருச்சு, கலியுகம் வந்துருச்சு, அப்ப எனக்குன்னு ஒரு இடம் இருக்கணும் இங்க அப்படின்னு கலி புருஷர் காலில் விழுந்ததுனால ஒரு சத்திரியனுடைய கடமை என்னன்னு கேட்டீங்கன்னா, காலில் விழுந்தவங்கள கொல்ல மாட்டாங்க, அவங்கள மன்னித்து விடணும். அப்ப காலில் விழுந்த உடனே அவர் என்ன பண்றாரு, மன்னித்து விடுறாரு. அப்ப சொல்றாரு, நீ என்னுடைய ராஜ்யத்துல உனக்கு இடம் இல்லை, நீ எங்க போய் இருக்கலாம்னு சொல்ற, 4 இடம் சொல்றேன், அங்க மட்டும் தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அது என்னென்ன இடம் சொல்ற, தியூதம் பான ஸ்ரீய சுனா, இந்த 4 இடங்கள் இருக்கிற இடத்துல மட்டும்தான் நீ சத்துர்வித அதர்மஹா, இந்த மாதிரி அதர்மம் நடக்கிற இடத்துல தான் நீ இருக்க முடியுமாச்சு, என்னுடைய ராஜ்யத்துல உனக்கு இடம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இந்த 4 இடம் என்னென்ன அப்படின்னு சொல்றாருன்னா, எங்கெல்லாம் வந்து மது அருந்துறாங்களோ, தியூத்தம்னா வந்து இந்த கேம்பிளிங் சொல்லுவாங்க, இந்த கேசினோ எல்லாம் வச்சிருக்காங்க, லாட்ரி, அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிற இடம் தியூத்தம். பானம்னா இன்டாக்சிகேஷன், மது, போதைப் பொருட்கள். ஸ்திரீயானா வேற்று சங்கம், அதாவது இல்லிசிட் செக்ஸ், கணவன் மனைவி விட்டோ, மனைவி கணவன் விட்டோ வேறுகளோடும் சகவாசம் வச்சுக்கிறது, இல்லிசிட் செக்ஸ். கேம்பிளிங், இன்டாக்சிகேஷன், அப்புறம் புலால் ஒன்று, மாமிசம் ஒன்று. இந்த 4 விஷயங்களும் அதர்மம் சொல்லி பாகவதத்துல இருக்கு. இந்த 4 விஷயம் எங்கெங்க நடக்குதோ அந்த இடத்துல நீங்க போய் இருக்கலாம், ஆனா என்னுடைய ராஜ்யத்தை மக்களை வந்து நீங்க தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்ப பரீட்சித் மகாராஜ் வந்து அப்போ கலிபுருஷர் கேட்கிற 4 இடம் கொடுத்துருக்கீங்க, இதெல்லாம் வெளியில, பட் எனக்கு இன்னொரு சில இடம் வேணும் அப்படின்னு கேட்கிறப்போ, அப்போ பரீட்சித் மகாராஜ் இன்னொரு இடமும் கொடுக்குறாரு.
எங்கெல்லாம் தங்கத்துக்கு மேல ரொம்ப அபரீதமான அந்த பேராசை இருக்கோ அந்த இடத்துல நீ இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கலி புருஷருக்கு ஒரு இடத்த கொடுத்துறாரு கலியுகம் ஸ்டார்டிங்ல. அப்படிதான் கலியுகம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கலியுகம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சத்தியுகம் வந்து 100% நன்மைன்னு சொல்லுவாங்க. சத்தியுகம் ஒரு திரேதயுகத்துல வந்து பாத்தீங்கன்னா 75% நல்ல விஷயங்கள், 25% கெட்ட விஷயங்கள் இன்ட்ரோடியூஸ் ஆகுது. துவாபர யுகத்துல 50% நல்ல விஷயங்கள், 50% கெட்ட விஷயங்கள். இப்ப கலியுகம் ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா 25% தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே கிராஜுவலா அதுவும் வந்து குறையும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்துல நமக்கு ப்ரெடிக்ஷன் இருக்கு. ஸோ இதுதான் வந்து முதல் கேண்டோ. நாரதர் வியாசரோட சம்பாஷணம், கிருஷ்ணர் அஸ்தினாபுரத்துல என்னென்ன பண்ணாரு, அவருடைய செயல்முறைகள் எல்லாமே. அப்புறம் அங்கிருந்து துவாரகா போனாரு. அப்புறம் பரீட்சித் மகாராஜ் எப்படி பிறந்தாரு, பரீட்சித் மகாராஜ் எப்படி ஆளுமை பண்ணாரு, அப்புறம் கலி புருஷரை எப்படி பாக்குறாரு, கலி புருஷன் கலிகாலம் வர்றதுனால கலி புருஷருக்கு வந்து 4 இடங்களை வந்து அவர் கொடுக்கிறார். இதோட இந்த முதல் காண்டம் முடிஞ்சது. இப்ப நம்ம 2வது காண்டத்துக்கு போறோம். இப்ப நம்ம பார்க்க போறது எல்லாமே டீடைல்டா அப்புறமா பார்ப்போம். இப்போ வந்து ஓவர் வியூ தான் பார்க்கணும். ஒரு கேண்டோல என்ன இருக்குன்னு ஒரு பேர்ட்ஸ் ஓவர் வியூ மாதிரி நம்ம பார்க்கணும். இதெல்லாம் 12 கேண்டோல என்ன இருக்குன்னு பார்த்துட்ட பிறகு நெக்ஸ்ட் வீக்ல ஃபர்ஸ்ட் கேண்டோல இருந்து நம்ம ஒவ்வொன்றா பரீட்சித் மகாராஜ் ஆகட்டும், கிருஷ்ணர் ஆகட்டும், அந்தந்த கதைகள்ல இருந்து நம்ம என்ன கத்துக்க போறோம்ன்றதை நம்ம டீடைல்டா பார்ப்போம். அப்ப இந்த செகண்ட் கேண்டோ சுகதேவ் கோஸ்வாமி டிஸ்கிரைப்ஸ் த சுப்ரீமேசி ஆஃப் பக்தி யோகா. ஃபர்ஸ்ட் கேண்டோலயே நம்ம பார்த்தோம், பக்தி யோகத்தோட சிறப்பை சொல்லியிருக்காரு. செகண்ட் கேண்டோலையும் பக்தி யோகத்தோடைய உயர்ந்த, அது எல்லா யோகத்தோட உயர்ந்தது. இப்ப நமக்கு தெரியும் யோகானா நிறைய யோக முறைகள் இருக்கு. கர்ம யோகம், ஞான யோகம், தியான யோகம், அஷ்டாங்க யோகம் இருக்கு. அப்ப பக்தி யோகம் தான் எல்லா யோகத்தோட சிறந்ததுன்றது செகண்ட் கேண்டோல வந்து வியாசர் சொல்றாரு. while presenting various other processes in the Vedic landscape. எல்லா ப்ராசஸையும் சொல்லிட்டு பக்தி யோகம் எப்படி சிறந்ததுன்னு சொல்லி வியாசரே சொல்றாரு. லைக் தேவதா வர்ஷிப், அதாவது தேவி தேவதைகளை நம்ம எல்லாரும் வழிபடுறோம். அதை காட்டிலும் பகவானை வர்ஷிப் பண்றது எவ்வளவு சிறந்தது. மெடிடேஷன் ஆன் விராட் ரூபா, சில பேர் வந்து விஸ்வரூபத்தை வந்து தியானம் பண்ணுவாங்க, அதையும் காட்டி பக்தி யோகம் சிறந்தது. சில பேர் பரமாத்மா தனக்குள்ள பகவான் இருக்கிற பரமாத்மாவை தியானம் மூலமா உணர்வாங்க, அஷ்டாங்க யோகம் மூலமா. அதை விட பக்தி யோகா எப்படி சிறந்தது அப்படின்னு சொல்லி இந்த செகண்ட் கேண்டோல சொல்லப்படுது. He also described சதுஸ்லோகி பாகவதம். சதுஸ்லோகி பாகவதம்னா இந்த பாகவதம் வந்து மொத்தமே 4 ஸ்லோகம் தான். மொத்த பாகவதம் 18,000 ஸ்லோகம் பார்த்தோம். இது வந்து வியாசர் எழுதுது. ஒரிஜினலா இந்த 4 ஸ்லோகத்தை யார் சொன்னார்னா பகவான் கிருஷ்ணர் வந்து பிரம்மாவுக்கு சொன்னார். ஸ்டார்டிங்லே பிரம்மா வந்து விஷ்ணுவோடைய, தெரியும் நீங்களா போட்டோ பார்த்திருப்பீங்க, விஷ்ணுவோடைய நேவல்ல இருந்து அப்படியே ஒரு தாமரை மாதிரி வந்து தாமரை மேலதான் உட்கார்ந்துருப்பார். விஷ்ணு கிட்ட இருந்து வந்தவர் தான் பிரம்மா. அப்ப பிரம்மா வந்து வெளியில வந்த உடனே பாக்குறாரு, நம்ம எங்க இருந்திருக்கோம், ஒரு இருட்டான இடத்துல உட்கார்ந்துருக்கோமே அப்படின்னு சுத்தி பாக்குறாரு. இப்ப நம்ம யாரு, நம்ம எங்க வந்திருக்கோம், நம்மளுடைய என்ன நம்மளுடைய கடமை அப்படின்ற அந்த இதுல இருக்கிறப்ப அவர் உள்ள இருந்து தன்னுடைய ஹிருதயத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்கும், தப்பா தப்பா அப்படின்னு, தபம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. இப்போ அவர் தபம் பண்றார். தபம் பண்றப்ப அந்த தபத்தோடைய முடிவுல பகவான் கிருஷ்ணர் வந்து அவரால் தரிசனம் கிடைக்கும். அப்ப பகவானுடைய கிருஷ்ணர் தரிசனம் பண்றப்பதான் பகவான் என்ன பண்றாரு, இந்த 4 ஸ்லோகங்களை வந்து, அது பேர் சதுஸ்லோகி பாகவதம் சொல்லி, அந்த மொத்த பாகவத்தோட எசன்ஸ் அந்த 4 ஸ்லோகங்கள்ல கொடுத்தாரு. இதுதான் பாகவத், 4 ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை தான் அவருடைய பிள்ளையான நாரதருக்கு சொல்றாரு. நாரதர் வந்து வியாசருக்கு சொல்றாரு. அது வியாசர் என்ன பண்றாரு, 18,000 ஸ்லோகமா அதை விரிவாக்கம் பண்றாரு. இப்ப கேப்சியூல் மாதிரி இருக்கு, திருக்குறள் கூட அந்த கேப்சியூல் மாதிரி இருக்கு. அப்புறம் அதை விரிவாக்கம் பண்ற மாதிரி இந்த 4 ஸ்லோகம் தான் அதை விரிவாக்கம் பண்ணதான் இந்த பாகவதம். அப்போ அந்த 4 ஸ்லோகத்துல எப்படி அந்த 10 டாபிக்ஸ், சர்கா, விசர்கா, ஸ்தானம், போஷணம், அதெல்லாம் பத்தி விரிவா சொல்லப்படுது. திஸ் கேண்டோ எஸ்டாப்ளிஷ் த சுப்ரீமசி ஆஃப் டிவோஷனல் சர்வீஸ் அண்ட் கிருஷ்ணா. இந்த கேண்டோ வந்து பகவானோட பக்தி சேவையோட மேன்மையை பத்தி விரிவா சொல்லப்படுது. டாப் மோஸ்ட் ஸ்பிரிச்சுவல் பாஸ், ஆன்மீக பாதையில் உயர்ந்த பக்குவமான பாதை அப்படின்னு கேட்டீங்கன்னா மனித குலத்துக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பக்தி யோகம். பக்தி யோகம் வந்து யார் வேணா பண்ணலாம். பிள்ளைகள் சின்ன வயசுல இருந்து பெரிய வயதுல இருந்து எல்லாருமே பண்ணலாம். பக்தி யோகம் வந்து நமக்கு இயற்கையா நம்ம மனதுல இருந்து வரக்கூடியது. ஸோ அதை வந்து இந்த செகண்ட் கேண்டோல சொல்லணும். அப்ப இந்த செகண்ட் கேண்டோல உள்ள என்னென்ன மெயின் டாபிக்ஸ் நம்ம பார்ப்போம். பாகவதம் கேண்டோ 2 டாபிக்ஸ். இப்ப நம்ம 2வது கேண்டோக்கு வந்துட்டோம். முதல்ல டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் 2 கேண்டோ வந்து பகவானுடைய பாதங்களுக்கு ஒப்பிடுறாங்க. ஸோ இது ரெண்டும் நம்ம பாதத்துல தான் இருக்கும். அப்போ இதுல முதல்ல 10 சாப்டர் 2வது கேண்டோல. அதுல ஃபர்ஸ்ட் 3 சாப்டர் என்னத்தை பத்தி சொல்றாங்கன்னா யோகா ப்ராசஸ். யோகானா நான் சொன்ன மாதிரி அஷ்டாங்க யோகா, பகவத்கீதாலே நிறைய யோக முறைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு வந்து ஞான யோகா, தியான யோகா, கர்ம யோகா, அஷ்டாங்க யோகா, பக்தி யோகா. இந்த வெவ்வேறான யோக முறைகளை பத்தி 2வது கேண்டோல சொல்லப்பட்டிருக்கு.
அப்புறம் பகவானுடைய விஸ்வரூபம். விஸ்வரூபம்னா நம்ம பகவத்கீதால பார்த்த விஸ்வரூபம் காமிச்சார் அர்ஜுனனுக்கு. அந்த விஸ்வரூபம்ல அந்த வெவ்வேறு கிரகங்கள் அவர் என்ன சொல்லுது, அந்த மலைகள் என்ன குறிக்குது, நதிகள் என்ன குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பகவானுடைய அந்த எல்லாம் இந்த மொத்த அண்ட சராசரமும் அவருடைய விஸ்வரூபத்துக்கு கம்பேர் பண்ணி சொல்லப்படுது. அது வந்து யூனிவர்சல் ஃபார்ம் சொல்லி சாப்டர் 4 to 7. அப்புறம் கிரியேஷன். இந்த கிரியேஷன் எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு பிரம்மா வந்து நாரத முனி கிட்ட சொல்றாரு. முதல்ல எப்படி இந்த தண்ணீர் வந்தது, ஆகாயம் வந்தது, நிலம், நீர், காற்று, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, அது இந்த சிருஷ்டி எப்படி நடந்ததுன்னு சொல்லி அவருடைய பிள்ளையான நாரத முனிக்கு வந்து பிரம்மா சொல்ற கிரியேஷன். ஸோ சாப்டர் 8 to 10. ஸோ இது வந்து மொத்தம் செகண்ட் கேண்டல் உள்ள டாபிக்ஸ் மொத்தம் 10. அதுல யோகா ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் செக்ஷன் ஆஃப் சாப்டர் யூனிவர்சல் விஸ்வரூபம், அப்புறம் சிருஷ்டி பத்தி சொல்லப்பட்டது வந்து 2வது கேண்டல்ல சொல்லப்பட்டது. இது செகண்ட் கேண்டல். அப்புறம் தேர்ட் அண்ட் ஃபோர்த் கேண்டல் நம்ம என்ன கத்துக்கிறோம், 3வது கேண்டல் 4வது கேண்டல் என்ன பண்றோம்னா, சுகதேவ் கோஸ்வாமி என்ன சொல்றாருன்னா, சுகதேவ் கோஸ்வாமி டிஸ்கிரைப்ஸ் த கிரியேஷன் ஆஃப் த யூனிவர்ஸ் டன் பை த லார்ட். இது வந்து பகவானால சிருஷ்டி பண்ண இந்த பிரபஞ்சத்தை பத்தி சொல்லப்பட்டு. அண்ட் சப் கிரியேஷன், செகண்டரி கிரியேட்டர் யாரு, முதல்ல இந்த மூலப்பொருட்களை கொடுத்தது வந்து பகவான். அந்த மூலப்பொருட்களை வச்சு சப் கிரியேஷன் பண்றது வந்து செகண்டரி கிரியேட்டர் வந்து பிரம்மா. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு உப்புமா பண்ணணும்னா முதல்ல ரவை, பச்சை மிளகாய் எல்லாம் எண்ணெய் அந்த மாதிரி எடுத்துக்கிற மாதிரி அந்த மூலப்பொருட்கள் எல்லாம் பகவானால அளிக்கப்பட்டது. அந்த மூலப்பொருட்களை வச்சு அவர் வந்து இந்த சிருஷ்டி பண்றார். இந்த நம்மளுடைய பௌதிக உலகத்தை வந்து பிரம்மா சிருஷ்டி பண்றாரு. அது பேர் சப் கிரியேஷன். அப்ப பிரைமரி கிரியேட்டர் வந்து விஷ்ணு, செகண்டரி கிரியேட்டர் வந்து பிரம்மா. சப் கிரியேஷன் டன் பை பிரம்மா அண்ட் இஸ் சன்ஸ். அப்புறம் வராகதேவ் பாஸ்ட் டைம்ஸ் இருக்கு. நமக்கு வராகதேவ பத்தி நமக்கு தெரியும். நமக்கு வந்து ஸ்ரீமுஷ்ணம்ன்ற இடத்துல கூட நமக்கு பெரிய கோயில் இருக்கு வராகதேவர் பத்தி. ஸோ வராகதேவருடைய லீலைகளை பத்தியும் இந்த கேண்டோல சொல்லப்படுது. அப்புறம் கபிலமுனி வந்து சாக்ஷாத் பகவானுடைய அவதாரம். அவர் வந்து அவருடைய போதனைகள் டீச்சிங்ஸ் ஆஃப் லார்ட் கபிலா வந்து இந்த தேர்ட் கேண்டோல இருக்கு. அண்ட் எபிசோட்ஸ் ஆஃப் தக்ஷா வந்து சிவபெருமானுடைய மாமனார். இப்ப அவருக்கு சிவபெருமானுக்கும் தக்ஷாவுக்கும் நடந்த ஒரு உள்ள பிரச்சனைகள், அதாவது ஒரு யாகம் பண்றப்போ சிவபெருமான் வர வச்சிருக்கிறாரு. ஆனா அவருக்கு மாமனார் வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாரு. அப்போ சிவபெருமானோட ஃபாலோவர்ஸ் வந்து எப்படி அவர் மேல கோவப்பட்டு தக்ஷாவுக்கு வந்து சபிச்சு, தக்ஷாவுக்கு வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவருடைய உயிரே போயிடுது. அதனால அந்த அவர் அஃபென்ஸ் பண்ணதுனால, தற்பெருமையினால பண்ண அஃபென்ஸ்ல. ஸோ அந்த தக்ஷாவோட பாஸ்ட் டைம் நம்ம பார்ப்போம். அந்த தக்ஷாவுடைய பாஸ்ட் டைம்னால நம்ம என்ன கத்துக்கிறோம், வாழ்க்கையில என்ன நம்ம கத்துக்கணும் அப்படின்றத நம்ம போக நம்ம அந்த வரப்போற பாகவத பிரவாக செஷன்ல நம்ம கத்துப்போம். துருவ மகாராஜ் தெரியும். 6 மாதத்துல தியானம் பண்ணி பகவானை நேரு தரிசனம் பண்ணுவார் துருவ மகாராஜ். அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். அங்கா, வேணா, பிருத்து மகாராஜ், பிரச்சினபாரி, சில பேர்லாம் உங்களுக்கு ஃபெமிலியரா இல்லாம இருக்கும். பட் அந்த பாகவதம் நம்ம அந்த கிளாஸ் டிஸ்கஸ் பண்றப்ப இவங்க யாரு, இவங்களோட ஹிஸ்டரி என்ன, இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க கிட்ட இருந்து நமக்கு என்ன கத்துக்க போறோம், அதெல்லாம் நம்ம உள்ள போறப்ப டீட்டெயிலா இது வந்து ஒரு ஓவர்வியூ தான். பிரச்சினபாரி அண்ட் பிரச்சேதாஸ் வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்றது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தேர்ட் அண்ட் ஃபோர்த் கேண்டல்ல ரொம்ப இது எல்லாருடைய இதுவும் வந்து ரொம்ப விரிவா சொல்லப்பட்டிருக்கு. as a part of the conversation between மைத்ரி and வித்ரா. நான் சொன்ன மாதிரி பாகவதம் வந்து கதைக்குள் கதைனா எப்படி, சுத கோஸ்வாமி சொல்றாரு, நான் வந்து சுகதேவ் கோஸ்வாமி பரிஷித் மகாராஜ் கேட்டேன். சுகதேவ் கோஸ்வாமி சொல்றப்ப என்ன சொல்றாரு, மைத்ரேய முனியும் விதுராவும் இதை வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவ்வளவு கதைகளும் சொல்றாரு. அப்போ பாத்தீங்கன்னா கதைக்குள்ள கதைன்னு அப்படி போய்கிட்டே இருக்கு. The third canto elaborately describes how the Supreme Lord is the source and sustenance of the entire cosmos. இவர்தான் ஆதாரம், சர்வ காரணம். பிரம்ம சமிதா சொல்லுது, ஈஸ்வர பரமா கிருஷ்ணா சச்சித்தானந்த விக்கிரகா அனாதிராதி கோவிந்தம் சர்வ காரணம். சிருஷ்டிக்கு மூலமே யாருன்னு கேட்டீங்கன்னா பகவான். அப்புறம் த்ரூ த வேரியஸ் பிரேயர்ஸ் ஆஃப் பியூர் டிவோட்டிஸ், தூய பக்தர்கள் அவருடைய பிரார்த்தனை மூலமா the fourth canto established the superiority of bhakti over karma and jnana, and specifically the glory of the process of shravanam. இப்ப நம்ம நினைக்கலாம், என்னடா பக்தின்னு திருப்பி வருதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மொத்த விஷயமே ஏன் பாகவதம் வந்ததுன்னா, பக்தியை பிரதானப்படுத்தி ஒரு ஸ்கிரிப்சரும் ஃபுல்லா இல்ல, பகவானையும் பக்தி பத்தின்றதுனாலதான் வியாசர் எழுதித்தார். அதனால திருப்பி அந்த பக்தி, பகவான், பக்தர்கள், இதுதான் திருப்பி பாகவத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணி வரும். அப்புறம் இதுல ஸ்பெசிபிக்கா ஸ்ரவணம் பத்தி சொல்லப்படுது. ஸ்ரவணம்னா என்ன அர்த்தம்னா, பக்தி வளரணும்னா பகவானை பத்தி நிறைய கேட்கணும். இதுதான் சிம்பிள் அண்ட் ஈஸி ப்ராசஸ். கலியுகால நிறைய இந்த மாதிரி லெக்சர் எல்லாம் கேட்கணும். கடவுளை எங்கெங்கெல்லாம் குளோரிஃபை பண்றாங்களோ அந்த லெக்சர் எல்லாம் கேட்க என்ன ஆகும்னா, ஸ்ருண்வதாம் ஸ்வாகதா கிருஷ்ண புண்ணிய சரவண கீர்த்தனம் ஹிருதயந்தோசி அபத்ராணி விதுனோதி சூர்சதாம். அப்படின்னா
ஸ்ருண்வதாம் ஸ்வாகதா கிருஷ்ணா. பகவானுடைய கதைகளை நம்ம கேட்க கேட்க என்ன ஆகும்னா, ஸ்ருண்வதாம் ஸ்வாகதா கிருஷ்ணா புண்ணிய சரவண கீர்த்தனம். இது வந்து நம்மளோட வாழ்க்கையில ஆஸ்பிஷியஸ் கொண்டு வரும். அதே மாதிரி நம்ம ஹிருதயத்துல உள்ளது ஸ்ருண்வதாம் ஸ்வாகதா கிருஷ்ணா புண்ணிய சரவண ஹிருதயந்தோசி அபத்ராணி. ஹிருதயத்துல உள்ள அழுக்குகள் எல்லாமே பகவானே வந்து கிளியர் பண்றாரு. நம்ம கேட்க வேண்டியதுதான் ஒரு வேலை, பகவானே பியூரிபிகேஷன் பண்ணி விடுறாரு. ஹிருதயந்தோசி அபத்ராணி வித்னோதி சூர்சதம். ஆட்டோமேட்டிக்கா பகவான் மேல நமக்கு பக்தி மேன்மேலும் வளர ஆரம்பிக்கும். ஸோ சிம்பிளான ப்ராசஸ் என்னன்னா, டெய்லி நம்ம நிறைய நியூஸ் கேட்கிறோம், பொலிட்டிக்கல் நியூஸ் கேட்கிறோம், இந்த நியூஸ் கேட்கிறோம், ஸ்போர்ட்ஸ் நியூஸ் கேட்கிறோம். இப்போ அதே மாதிரி பகவானை பத்தி டெய்லி கேட்கணும். கேட்டா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஹார்ட் மாறும், மைண்டு மாறும், பியூரிஃபை ஆகி நம்ம வந்து பகவான் மேல பக்தி வளரும். இவ்வளவுதான் சிம்பிளான ப்ராசஸ். ஸ்ரவணம். கம்பெனி மாத்தணும், வேலையை மாத்தணும், இல்லை நம்ம இருக்கிற இடத்த மாத்தணும் கூட சொல்லல. பாகவதம் என்ன சொல்ல, இருக்கும் இடத்துல இருந்துகிட்டு பகவானை பத்தி கேளுங்க போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் நமக்கு கிடைக்குது பாகவதம் பத்தி கேட்கறதுனா. எனக்கும் பாகவத்தை பத்தி பேசினா எனக்கும் பியூரிஃபிகேஷன், உங்களுக்கும் பாகவத்தை பத்தி கேட்டா உங்களுக்கும் பியூரிஃபிகேஷன் பிளஸ் பகவான் மேல அந்த பற்றுதல் கூடும். இதுதான் வந்து 4th கண்ட்ரோல ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. குளோரி ஆஃப் ஸ்ரவணம். நவவிதா பக்தி இருக்கு, பகவான் மேல பண்ற நவவிதா பக்தி இருக்கு. ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சாக்கியம், ஆத்ம நிவேதம். 9. அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரவணம், கீர்த்தனம். ஸ்ரவணம் தான் முக்கியம். கேட்க 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 நமக்கு எல்லாமே நம்ம லைஃப்ல ரொம்ப மங்களகரமா அமையும். அது 3rd and 4th கேண்டோ. இப்போ கேண்டோ 3ல உள்ள மெயின் டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னா, கிருஷ்ண லீலை. அதை வந்து 4 சாப்டர்ல சொல்றாங்க. ஏன்னா ஸ்ரவணம் இல்லையா, பகவானை பத்தி கேட்கணும். 5ல இருந்து மொத்தம் 33 சாப்டர் 3rd கேண்டோல. சிருஷ்டி பத்தி, பகவான் எப்படி இந்த மூலப்பொருட்களை சிருஷ்டி பண்ணாருன்றது சாப்டர் 5 to 12. அப்புறம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வராக அவதார். நம்மெல்லாம் வர அந்த தசாவதாரங்கள்ல மத்ஸ்ய, கூர்ம, வராக, வாமன, நரசிம்ம, ராம, பரசுராம இதெல்லாம் படிச்சுப்போம். அதுல இந்த வராக ரூபத்துடைய அவதாரம், எப்படி வராகர் இருந்து அவதாரம் எடுத்தார், எதுக்காக அவதாரம் எடுத்தார், அவர்கிட்ட இருந்து நம்ம வந்து அவருடைய போதனைகள், அவருடைய அதனால நம்ம கத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு 13ல இருந்து 19 சாப்டர்ல வராக ரூபத்தை பத்தி இருக்கு. அப்புறம் வந்து கர்தம முனி தேவஹூதி. கர்தம முனி வந்து ஒரு ஆன்மீகத்துல இருக்கிறவர், ஒரு முனிவர். அவர் வந்து தேவஹூதி என்று ஒரு ராஜ்யத்தை வாழக்கூடிய அரசருடைய பெண். ஸோ அவங்க வந்து எப்படி அவரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, எப்படி அவங்க வந்து தவம் பண்ணி பகவானே பிள்ளையா பெறுறாங்க. அவர்தான் கபிலமுனி. கபிலமுனி பிறந்து அவருடைய கர்தமமுனி என்ன பண்றாரு, அவர் கொஞ்சம் பிள்ளைகள் பிறந்த பிறகு அவர் ஆன்மீக வாழ்க்கைக்காக துறவரம் மேற்கொண்டார். அப்ப அவங்க அம்மா தேவஹூதி ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்காங்க, கணவரும் இல்லை அப்படின்றப்போ கபிலமுனி வந்து ஆன்மீக போதனைகளை சொல்றாரு. சாங்கியா யோக முறை அப்படின்ற ஒரு யோக முறையை வந்து அவருடைய அம்மாவுக்கு சொல்லி பக்தி யோகத்தை வந்து பக்தி பண்ண சொல்லி அவர் இது பண்றாரு, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. அதான் இங்க பாத்தீங்கன்னா கபிலமுனி அண்ட் தேவஹூதி. ஸோ அம்மாவுக்கே போதனைகள் பண்றாரு. அதுதான் வந்து சாப்டர் 25ல இருந்து 33ல வந்து கபிலமுனியின் போதனைகள். பிரபுபாதா வந்து ஒரு ஸ்பெசிபிக் புக் எழுதிட்டார், டீச்சிங்ஸ் ஆஃப் குயின் லார்ட் கபிலா அப்படின்னு சொல்லி புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா கபிலமுனியோட பூரா அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ரொம்ப இருக்கு. அதே மாதிரி டீச்சிங்ஸ் ஆஃப் குயின் குந்தி தேவின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, குந்தி தேவியின் போதனைகளும் எழுதியிருக்காரு. எல்லாமே பாகவத்ல இருந்து ஏற்பட்ட புத்தகங்கள் தான் இதெல்லாம். ஸோ அதெல்லாம் படிச்சீங்கன்னா அந்த தத்துவங்கள், அதனுடைய ஞானம் இதெல்லாம் நமக்கு வந்து தெளிவா இருக்கும். ஸோ கேண்டோ 3ல மொத்தம் 33 சாப்டர். ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து கிருஷ்ணலீலா பத்தி, 2வது சிருஷ்டி பத்தி, 3வது வராக அவதாரம் பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கர்தமமுனி தேவஹூதி எப்படி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களுக்கு எத்தனை பெண்கள் பிறந்தது, அவர் அதுல கபிலமுனி எப்படி பிறந்தாரு, கபிலமுனி வளர்ந்த பிறகு எப்படி அவர் கர்தமமுனி வந்து துறவரம் மேற்கொண்டாரு, அதுக்கப்புறம் அவருடைய அன்னைக்கே எப்படி வந்து இந்த சாங்கிய யோக முறைகளை வந்து கபிலமுனி போதனை பண்றாருன்றது வந்து அந்த போதனைகள்லாம் வந்து தெளிவா ரொம்ப டீட்டெயில்டா வந்து அந்த பிலாசபி வந்து 25ல இருந்து 33 வரைக்கும். இதுதான் 3rd கேண்டோட டாபிக். அடுத்தது கேண்டோ 4. கேண்டோ 4ல என்னென்ன இருக்கு அப்படின்னா, தக்ஷா. நம்ம சொன்ன மாதிரி தக்ஷாவும் சிவபெருமானுக்கும் அந்த யாக முறையில் வந்தப்ப எப்படி தக்ஷா வந்து அவருடைய அகங்காரத்தினால அவருடைய சிவபெருமானை வந்து இன்சல்ட் பண்றாரு. அதனால அவருடைய ஏற்பட்ட விளைவுகள், அப்புறம் கடைசியா தக்ஷா அவருடைய பொசிஷனை புரிஞ்சுக்கிட்டு கடைசியா சிவபெருமான்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. அவருக்கு பாத்தீங்கன்னா இவன் தலையை கூட துண்டிச்சிடுறாங்க. அப்புறம் அவருக்கு ஆட்டு தலை கொடுத்து ஒரு உயிர் இது பண்றாங்க மறுபடியும். அது ஒரு செக்ஷன். ஃபர்ஸ்ட் மொத்தம் 31 சாப்டர் இந்த கேண்டோ 4ல. துருவ மகாராஜ் நான் சொன்னேன். துருவ மகாராஜ் வந்து ஒரு பெரிய ராஜாவுடைய பிள்ளை, உத்தான பாதை அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு 2 மனைவி, சுனித்தி, சுனிச்சின்னு. அப்ப அந்த சுனித்தியோட பிள்ளை தான் வந்து துருவ மகாராஜ். அப்போ அந்த ஸ்டெப் மதர் வந்து அவரை இன்சல்ட் பண்ணிடுறாங்க.
அவரோட அப்பாவுடைய மடியில உட்கார்றப்போ. அதனால அவர் கோவப்பட்டு காட்டுல போய் நான் அப்பாவோட பெரிய ராஜ்யத்தை ஆளணும்னு சொல்லி தவம் பண்றப்போ பகவான் எப்படி தரிசனம் பண்றாரு அப்படின்னு சொல்லி துருவ மகாராஜ் அவருடைய போதனைகள் டீச்சிங்ஸ் ஆஃப் துருவ மகாராஜ் அதுவும் ரொம்ப சிறப்பா இருக்கும். துருவ மகாராஜ் அப்ப பிருத்து மகாராஜ்ன்றது பகவானுடைய அவரும் ஒரு சக்தி வேஷ அவதார். பிருத்து மகாராஜ் அவர் எப்படி நம்ம பூமியை வந்து ஆட்சி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய டீச்சிங்ஸும் அங்க இருக்கு பிருத்து மகாராஜ். ஸோ அதுல இருந்து நம்ம நிறைய கத்துக்கலாம். பிரச்சேதாஸ் அவங்க எப்படி வந்து தியானம் பண்ணி பகவானுடைய தரிசனம் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு 24-30 இதுல 4th கேண்டோ. அவர் 5th கேண்டோல என்ன பார்க்க போறோம்? இந்த 5th கேண்டோ சுகதேவ் கோஸ்வாமி டிஸ்கிரைப் த டைனஸ்டி ஆஃப் கிங் பிரியவர்த்த ராஜருடைய அந்த டைனஸ்டி பத்தி சொல்றாரு. அந்த ஜியோகிராபி ஆஃப் தி யூனிவர்ஸ் 5th கேண்டோல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த வெவ்வேறு பிளானட்டரி சிஸ்டம் காஸ்மாலஜி வேதிக் காஸ்மாலஜின்னு சொல்லுவோம். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த 5th கேண்டோல ரொம்ப கிளியரா இருக்கும். மேல எத்தனை உலகங்கள் மேல இருக்கு, எத்தனை உலகம் பூமண்டலம்னா என்ன, பூமண்டல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சயின்டிபிக்கா ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க வேதிக் காஸ்மாலஜி. ஸோ இந்த மொத்த பிளானட்டரி சிஸ்டம் இந்த பூமி இந்த கேலக்சி இது எல்லாமே வந்து எப்படி வடிவமைப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜியோகிராபி ஆஃப் த யூனிவர்ஸ்னா வேதிக் காஸ்மாலஜின்னு சொல்லலாம். அது வந்து 5th கேண்டோல ரொம்ப தெளிவா விளக்கப்பட்டிருக்கு. எத்தனை இப்போ பூமிக்கும் சந்திரனுக்கும் எவ்வளவு தூரத்துல இருக்கு, சூரியனுக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரம், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சயின்டிபிக்கா அந்த கேண்டோல இருக்கு. த பொசிஷனிங் ஆஃப் வேரியஸ் பிளானட்டரி சிஸ்டம் நான் சொன்னதுதான். இப்போ எந்தெந்த இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு the majesty and grandeur of Lord's creation is unfathomable for an ordinary human. நமக்கே தெரியும் இந்த சிருஷ்டியில நம்ம பார்த்தீங்கன்னா பூமியே ஒரு கடுகளவு தான் இருக்கு அண்ட சராசரத்துல. பூமியே கடுகளவுல தான் இருக்கு அண்ட சராசரத்துல. நம்மளுடைய பொசிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப துச்சம். அப்போ பகவானுடைய சிருஷ்டியை பார்த்து நமக்கு மலைப்பா இருக்கும். ஏன்னா எண்ணற்ற கிரகங்கள் 10,000 கோடி அதாவது வந்து நிறைய இது இருக்கு. யஷ்ய பிரபா பிரபவத்தோ ஜெகதண்ட கோடிக்கணக்கான கிரகங்கள். யஷ்ய பிரபா பிரபவத்தோ ஜெகதண்ட கோட்டே சசேஷ வசுதாதி விபுத்தி பின்னம். அவருடைய பகவானுடைய ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் எனர்ஜில அவ்வளவும் மெயின்டைன் ஆகும். அப்போ இட்ஸ் ரெக்கமெண்டட் தட் ஒன் ஃபெய்த்ஃபுல்லி அதர் டு தி ஸ்கிரிப்சுரல் டீச்சிங்ஸ் அண்ட் பர்சியூ தி ஸ்பிரிச்சுவல் பாத். அதனால இந்த ஆன்மீகத்துல சொல்லப்பட்ட கருத்துக்களை நம்ம சின்சியரா எடுத்துக்கிட்டு ஆன்மீக பாதையை எடுத்துக்கிறது நமக்கு நல்லதுன்னு சொல்லி பாகவத்துல சொல்லப்பட்ட 5th கேண்டோ. அப்ப 5th கேண்டோல மொத்தம் 26 சாப்டர். அந்த 26 சாப்டர்ல எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு 4ஆ பிரிக்கிறாங்க. முதல்ல வந்து ரிஷபதேவ், கிங் ரிஷபதேவ் அவருக்கு 100 பிள்ளைகள். அவர் 100 பிள்ளைகளுக்கும் டீச்சிங்ஸ் கொடுக்குறாரு. அவருடைய சொத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி பசங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு அந்த சொத்தை கொடுத்துட்டு அவரு வந்து துறவரம் மேற்கொள்றாரு. அதான் பாத்தீங்கன்னா ரிஷபதேவ் அவருடைய டீச்சிங்ஸ் ஆஃப் லார்ட் ரிஷபதேவ் ரொம்ப பவர்ஃபுல்லான டீச்சிங்ஸ் அவர் கொடுக்குறாரு. எப்படி வந்து நம்ம வந்து ரொம்ப ஒரு இதுவா இருக்கணும், செல்ஃப் கண்ட்ரோலா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நியாயம் தேகபாஜா நிர்லோகி கஷ்டான் காமான் அரசி வித்புஜாங்கே தபோ திவ்யம் புத்திர காரேன சத்தியே எஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் து அனந்தம் அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் வெர்ஸ் இதுதான் அவருடைய டீச்சிங். ஸோ அவருடைய டீச்சிங்ஸ் வந்து நம்ம முதல்ல 6 சாப்டர்ல பார்ப்போம். பரத மகாராஜ் வந்து அவருடைய 100 பிள்ளைகள்ல ஒரு பிள்ளை பரத மகாராஜ். அதனாலதான் நமக்கு வந்து பாரத் அப்படின்னு பேர் வந்தது. இவரை வச்சுதான் அவனுக்கு அந்த பேர் இருந்தது பரத கண்டம். அவர் எப்படி வந்து ஆன்மீக பாதையை மேற்கொண்டு கடைசியில ஒரு மான் மேல பற்றுதலாகி அடுத்த பிறவியில் எப்படி இதுவா மாறிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மானாவே மாறிடுறாருன்னு சொல்லிட்டு பரத மகாராஜோட டீச்சிங். அப்புறம் ஜம்பு தீவிப்பானா நான் சொன்ன அந்த வேதிக் காஸ்மாலஜி. ஜம்பு தீவிப்பாதம் அந்த சென்டர்ல உள்ள இது. அதுல மவுண்ட் மேரு இந்த நம்மளுடைய பிளானட்ஸ் எல்லாம் எங்க இருக்கு, எந்த பொசிஷன்ல இருக்கு, நம்மளை சுத்தி என்னென்ன இருக்கு, என்னென்ன வருஷங்கள் இருக்கு, பாரத வருஷா இளவர்ஷா அப்படின்னு சொல்லிட்டு வேதிக் காஸ்மாலஜி பத்தி ரொம்ப டீட்டெயில்டா இருக்கும். இப்ப இஸ்கான்ல பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு பெரிய சாண்ட்லியரே பண்றாங்க. இதுக்குன்னு தனியா மேப்லாம் இருக்கு, இந்த பிளானட்டரி சிஸ்டம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சரி, இதெல்லாமே பாகவதம் இந்த 5th கேண்டோல இருந்து எடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன் வச்சுதான் இதெல்லாம் பண்ணுது. அப்புறம் அந்த பிளானட்டரி சிஸ்டத்துக்கு கீழே அத்தல வித்தல சித்தல தலாத்தல ரசத்தல பாத்தால, அப்புறம் அந்த பாத்தாளத்துக்கு கீழே 28 நரகங்கள் இருக்கு. நரகம் கேள்விப்பட்டிருப்போம், சொர்க்கம் கேள்விப்பட்டிருப்போம், நரகம். அந்த நரகம் வந்து 28 ஹெல்லிஷ் பிளானட்ஸ் இருக்கு. அதுல இங்கே யமராஜர் இருக்காரு. எப்படி இந்த நம்மளுடைய பாவங்கள் பண்ண ஆத்மாக்கள் எப்படி அங்க போய் பனிஷ்மெண்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளானட்டரி சிஸ்டம் பத்தி ரொம்ப தெளிவா 22-26 அது படிச்சாலும் கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கும். அதெல்லாம் கேட்ட பரிசித் மகாராஜ்க்கும் இவ்வளவு கொடுமையா இருக்கு, இந்த மாதிரி நரகத்துல இருந்தெல்லாம் மனிதர்களை காப்பாற்றணும்னா என்ன வழி அப்படின்னு சொல்லி ரொம்ப கருணையோட சுகதேவ கோஸ்வாமிகிட்ட சொல்றாரு. அப்ப சுகதேவ கோஸ்வாமி என்ன பண்றாரு, 6வது கேண்டோ ஸ்டார்டிங்ல சொல்றாரு. 6th கேண்டோ டிஸ்டைஸ் ஆஃப் தி சுப்ரீம் லார்ட் ப்ரொடெக்ட்ஸ் டிவோட்டி போஷனம். அப்படிலாம் அவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் பகவான் பக்தர்கள் அந்த மாதிரி சோதிக்க மாட்டாரு. த்ரூ த ஒண்டர்ஃபுல் எக்ஸாம்பிள் ஆஃப் அஜாமில் வந்து எவ்வளவு தவறான பாதையில போனாலும் அவர் அந்த நாராயணான்ற பேரை சொன்னதுனால எப்படி விஷ்ணு தூதர்கள் வந்து அஜாமில வந்து ப்ரொடெக்ட் பண்ணாங்க.
அப்படின்னு சொல்லி இந்த பரீட்சித் மகாராஜுக்கு ஹோப் கொடுக்குறாரு. இவ்வளவு நரகங்கள் இருந்தாலும் பகவான பக்தியோட இருக்கவங்களுக்கு எந்த பாதகமும் இல்லை. பகவானுடைய பேரை வந்து நம்ம சின்சியரா சொன்னாலே பகவான் வந்து நம்மள எந்த கஷ்டத்துக்கும் உட்படுத்த மாட்டார் அப்படின்னு சொல்லி இந்த அஜாமில் கதையை சொல்லி அவரை வந்து இது பண்றாரு, பாசிஃபை பண்றாரு. அப்புறம் இந்திரருடைய கதை, சித்திரகேதுவோட கதை, விருத்தாசுராவோட கதை இதெல்லாம் வந்து இருக்கு. ஈவன் இஃப் சம்டைம்ஸ் த டிவோட்டீஸ் டிரான்ஸ்லஸ் த கோர்ஸ் ஆஃப் தர்மா சர்கம்ஸ்டான்ஷியலி த லார்ட் கம்பேஷனலி ஃபர்கிவ்ஸ் அண்ட் பியூரிஃபைஸ் them. சில டைம் தர்மத்தையே மீறி பக்தர்கள் போனாலும் பகவான் என்ன பண்றான், என்னுடைய பக்தன் தானே, சரி எனக்கு வந்து அவன் வந்து எவ்வளவு இதுவா இருக்கான்றதுனால அவனை என்ன பண்றான், அவனை மன்னிச்சு அவனை வந்து சுத்தம் பண்றார், பியூரிஃபை பண்றார். இனி அந்த மாதிரி நடந்துக்காத மாதிரி அவனோட ஹார்ட்டை பியூரிஃபை பண்றார். அப்போ கேண்டோ 6ல உள்ள டாபிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி அஜாமில் பாஸ் டைம், இந்த நரகத்தை பத்தி சொன்ன உடனே டிஸ்டர்ப் ஆன பரீட்சித் மகாராஜ் கேட்ட உடனே இந்த அஜாமிலோட கதை, இந்த போட்டோ பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அஜாமில் இருக்கும் தருவாயில நாராயணான்ற ஒரு பிள்ளையை கூப்பிடுறாரு. அவர் நாராயணான்னு கூப்பிட்டதுனால அவர் எவ்வளவு பாவங்கள் பண்ணியிருந்தாலும் மீன்ஸ் அவர் வந்து எப்படி விஷ்ணு தூதர்கள் வந்து அவருக்கு உடனே இறக்கும் தருவாயில வந்து வராங்க. யம தூதர்கள் அவர் இழுக்க போறப்போ விஷ்ணு தூதர்கள் வந்து அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணாங்க. ஏன்னா பகவானுடைய நாமத்துக்கு அவ்வளவு மகிமை அப்படின்னு சொல்றது. அதனால பகவானுடைய பேரை சொல்லிட்டு பாவம் பண்ணணும்ன்றது அர்த்தம் கிடையாது. பகவானுடைய பேரை தொடர்ந்து சொன்னா நம்ம பாவ விளைவுகள்லாம் போய் எப்படி நம்ம சுத்தமாகணும்ன்ற இதுல பார்க்கணும். சில பேர் தவறா புரிஞ்சுப்பாங்க. நம்ம எவ்வளவு பாவம் பண்ணாலும் பகவானுடைய பேரை சொன்னா உடனே நம்ம இது பண்ணிடலாம். இன்டென்ஷனலா பண்ணக்கூடாது, ஆக்சிடென்டலா பண்ணா தெரியாம அதாவது பண்ணா ஓகே. பட் ஆனா வேணுன்ட்டு இதை நான் பேரை சொல்லிட்டு இந்த பாவம் பண்ணோம்னா அதுக்கு விமோச்சனம் கிடையாது. நம்ம வந்து பியூரிஃபை ஆகணும், பகவான் கிட்ட போகணுன்ற ஒரு ஸ்ரத்தையோட பண்ணணும். ஸோ அது வந்து அஜாமிலோட கதை முதல் 3 சாப்டர், மொத்தம் 19 சாப்டர். செகண்ட் செக்ஷன் தக்ஷாவுடைய அந்த பாஸ்ட் டைம்ஸ் வந்து 4 to 6 சாப்டர்ஸ்ல இருக்கு. விருத்தாசுராவுக்கும் இந்திரருக்கும் நடக்கிற சண்டை, விருத்தாசுரர் எப்படி இந்திரா வந்து கொல்றாரு அப்படின்னு சொல்லி. ஆனா விருத்தாசுரர் வந்து பெரிய டிவோட்டி. அவனா இந்த ரூபத்துல வந்தாலும் அவர் வந்து இந்த ஒரு சாபத்தினால இந்த ரூபத்துல வர்றாரு. ஆனா ஒரு பெரிய டிவோட்டி, ஒரு சில சாபத்தினால இது. அந்த கதைகள் எல்லாம் வந்து விருத்தாசுர கதையில வந்து 7 to 13 இருக்கு. அப்புறம் சித்திரகேது மகாராஜ் பத்தி அதான் அவர் எப்படி வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 14ல இருந்து 19 வந்து சித்திரகேது மகாராஜ் பத்தி ரொம்ப கிளியரா வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மொத்தம் இந்த கேண்டோ 6ல வந்து மொத்தம் 4 செக்ஷன்: அஜாமில் பாஸ்ட் டைம், தக்ஷா, விருத்தாசுரா அண்ட் சித்திரகேது. அப்ப செவன்த் கேண்டோ நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, செவன்த் கேண்டோ டிஸ்கிரைப்ஸ் தி பாஸ்ட் டைம்ஸ் ஆஃப் லார்ட் நரசிம்மா. நமக்கு தெரியும் நரசிம்ம அவதாரம். அண்ட் இஸ் அனலாய்ட் டிவோட்டி பிரஹ்லாத் மகாராஜோட எப்படி அவர் ப்ரொடெக்ட் பண்ணாரு. திஸ் கேண்டோ ஆல்சோ டிஸ்கிரைப்ஸ் வேரியஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் வர்ணாசிரம தர்மா. வர்ணாசிரம தர்மத்தை பத்தியும் இந்த கேண்டோல சொல்லப்பட்டது. சாத்துர் வர்ணம் மயா சிஸ்டம், எப்படி பிராமண, சத்திரிய, வைஷ்யா, சூத்ரா, அப்புறம் அதே மாதிரி கிரகஸ்தா, பிரம்மச்சாரி, கிரகஸ்தா, வானப்பிரஸ்தா, சன்னியாசி, அப்படின்னு வர்ணாசிரம சிஸ்டம். While pure devotees like Prahlad have full faith about the all-pervading nature of the Supreme Lord, atheists like Hiranyakashipu arrogantly disbelieve in the existence of God. So, சிருஷ்டி முதற்கொண்டே பகவான் மேல ஸ்ரத்தையா உள்ளவங்க இருக்கிறாங்க, பகவான் இல்லைன்னு சொல்லி ஆர்கியூ பண்றவங்க உண்டு. அது 16வது சாப்டர் பகவத்தாலே கிளியரா இருக்கு. டிவைன் அண்ட் டெமானிக் அப்படின்னு சொல்லி சாப்டர்ல இருக்கு. அதை பத்தி இங்க விரிவா சொல்லப்படுது. ஹிரண்யகசிபு எப்படி பகவானே இல்லைன்னு சொன்ன மாதிரி நான் தான் பகவான் சொன்னேன். ஸோ அதை வந்து கேண்டோ 7ல உள்ள டாபிக்ஸ் என்னன்னா, ஹிரண்யகசிபை பத்தி சொல்றேன். எப்படி அவர் தவம் பண்ணார், பிரம்மாவை நோக்கி கடும் தவம் பண்ணாரு, 60,000 வருடங்களுக்கு தவம் பண்ணார் ஹிரண்யகசிபு. சாப்டர் 4 சாப்டர் அவருக்கு மொத்தம் 15 சாப்டர். முதல் 4 சாப்டர் ஹிரண்யகசிபு பத்தி சொல்லப்படுது. அப்புறம் பிரஹ்லாதருடைய சரித்திரம், அவருடைய பிள்ளை வந்து கடவுள் பக்தர், அப்பா வந்து கடவுள் நாத்திகர். ஸோ அவங்களுக்குள்ள ஏற்படுற சண்டை, அதுல எப்படி வந்து அப்பாவே பிள்ளையை கொலை பண்றாரு அப்படின்னு ட்ரை பண்றாரு அப்படின்றதுதான் அந்த சரித்திரம். அப்ப பகவான் மேல அந்த பக்தி கொண்ட பிரஹ்லாதரை வந்து எப்படி பகவான் வந்து தூண்ல இருந்து வெளியே வந்து அந்த ஹிரண்யகசிபை வதம் பண்றாருன்றதான் நரசிம்மர். ஸோ எல்லாருக்கும் தெரியாது, சின்ன பிள்ளைகள் முதல் பெரியவர்களுக்கு நரசிம்மர் கோயில் நம்ம தமிழ்நாட்டுல நிறைய உண்டு. சுவாதி நட்சத்திரத்துல முக்கியமா சொல்லுவாங்க, நரசிம்மர் போய் தரிசனம் பண்ணா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நரசிம்மதேவர் அவரை பத்தி கிளியரா வந்து இதுல வந்து இது மட்டும் இருக்காது, இவரோட பிரஹ்லாத் மகாராஜோட டீச்சிங்ஸ் எல்லாம் இருக்கும், போதனைகள்லாம் நிறைய இருக்கும். அதனால நம்ம லைஃபுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பிரஹ்லாதரோட போதனைகள் இருக்கு. அப்புறம் வர்ணாசிரமம் நம்ம சொன்ன மாதிரி சாத்துர் வர்ணம் மயா சிஸ்டம், பிராமணா, சத்திரிய, வைஷ்யா, சூத்ரா, அதே மாதிரி பிரம்மச்சாரி, கிரகஸ்தா, வானப்பிரஸ்தா, சன்னியாசி. இப்போ இது மாதிரி நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். வர்ணாசிரமம் நம்ம சொல்றப்போ சாஸ்திரங்கள் ரொம்ப தெளிவா சொல்லுது, வர்ணாசிரமன்றது பிராமணன் வந்து நாட் பேஸ்ட் ஆன் பர்த். சாத்துர் வர்ணம் மயா சிஸ்டம், குண கர்மா. இது வந்து எல்லாருமே தவறா புரிஞ்சுக்கிட்டு ஆர்கியூ பண்றாங்க. குண கர்மான்னு ரொம்ப தெளிவா இருக்கிறப்ப அதை வேணுன்ட்டே தவறா வந்து சித்தரிக்கப்படும். குணம்னா குணம், கர்மானா கர்மம். எங்கேயுமே வந்து பை ஜென்மா சாத்துர் வர்ணம் மயா சிஸ்டம் ஜென்ம கர்ம விபாகசன் கிருஷ்ணர் சொல்லல. பாகவத்லயும் படிக்கலாம், பாகவத்லயும் பார்க்கலாம். ஜென்மான்ற வேர்ட் யூஸ் பண்ணாதான் பை பர்த். ஸோ பிரபா சொல்ற மாதிரி டாக்டரோட பிள்ளை டாக்டர் ஆகுது, டாக்டரோட பிள்ளையும் டாக்டர் படிச்சாதான் டாக்டர் ஆகுது.
பிராமணனுடைய பிள்ளையும் அந்த பிராமணனுக்குள்ள அந்த குணங்கள் இருந்தாதான் பிராமணன் வச்சு பிறப்பால் யாரும் பிராமணர் கிடையாது. அந்த வர்ணாசிரமத்தின்படி எல்லாம் கிளியரா சொல்லப்பட்டு அந்த கன்ஃபியூஷன்லாம் நமக்கு இது பண்ணலாம், கிளாரிட்டி பண்ணிக்கலாம். 8th கேண்டோல மெயின் டாபிக் இஸ் மன்வந்த்ரா. ஒரு மனு ஒரு நாள் ஒரு பிரம்மாவோட ஒரு நாள் எத்தனை மனுக்கள் வராங்க அவங்கள பத்தி டாபிக் பண்ணது ஸ்வயம்புவ மனு. ரேஞ்ச் ஆஃப் 14 மனுஸ் இந்த கரண்ட் டே ஆஃப் பிரம்மா. ஒரு நாளைக்கு ஒரு மனுவோட பீரியட்ல 14 மனுக்கள் வரும் ஒரு நாள். பிரம்மா 100 வருஷம் வாழறாரு, அப்ப 100 into 14 போட்டுக்கலாம், அத்தனை மனுக்கள் இருக்கும். as a part of the description we hear the episodes of 8th கண்ட்ரோல்ல கஜேந்திர மோட்சம் நீங்களாம் படிச்சிருப்பீங்க, ரொம்ப கேள்விப்பட்டீங்க. கஜேந்திரர் எப்படி பகவான் மோட்சம் கொடுத்தார். சமுத்திர மந்தன் இப்படி அந்த மந்தன் அசுரர்களும் தேவர்களும் கடைஞ்சப்போ அந்த பார்க்கடலை கடைந்தது, அப்ப என்னென்ன வந்தது, அந்த அமிர்தத்தை யாரெல்லாம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பலி மகாராஜ், நம்ம எல்லாம் ஓணம் செலிப்ரேட் பண்ணோம். பலி மகாராஜோட டெலிவரன்ஸ் பை லார்ட் வாமனது தான் போன மாசம் நம்ம போன 10 நாள் முன்னாடி கொண்டாடணும். அது அந்த லீலைகளுக்கு வாமன அவதாரம். மத்ஸ்ய அவதாரமும் இருக்கு. அந்த தசாவதாரங்கள்ல மீனான அவதாரங்கள்ல இந்த கேண்டோல சொல்லப்படுது. வாமன அவதாரம், மத்ஸ்ய அவதாரம். இன் ஆல் எபிசோட்ஸ் ஆஃப் திஸ் கேண்டோ தி லார்ட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆஸ்பெக்ட் இஸ் விவிட்லி போஷனம். அதாவது பகவான் எப்படி பக்தர்களை காப்பாற்றார் அப்படின்றது இந்த காண்டத்துல பிரதானமா சொல்லப்படுது. அப்ப இந்த 8ல என்னென்ன டாபிக் இருக்கு கேண்டோ 8ல அப்படின்னா கஜேந்திர மோட்சம். அந்த கஜேந்திர மோட்சம் நம்ம டிஸ்கஸ் பண்றப்ப ரொம்ப டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணுவோம். கஜேந்திரர் இப்படி ஒரு யானை எப்படி பகவானுக்கு அப்படி அந்த முதலை அது தண்ணீர்ல பிடிச்சி கிட்டத்தட்ட இறக்கும் தருவாயில ஒரு பூ அந்த லேக்ல அந்த நீரோட்டத்துல உள்ள அந்த ஒரு பூவை எடுத்து பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி கதறார். அப்போ எப்படி விஷ்ணு அவரை காப்பாத்துறாரு. கஜேந்திரர் முன்னாடி போன ஜென்மத்துல ராஜாவா இருந்தவர் தான். அவரும் ஒரு சாபத்தினால இந்திரமண மகாராஜ் ஒரு சாபத்தினால இந்த யானையா பிறந்தார். ஸோ அந்த கதைகளை பார்ப்போம். அப்புறம் அந்த சமுத்திர மர்தன் அது பண்ணது. ஸோ அது ரொம்ப ஃபேமஸான சரித்திரம். டெமிகாட்ஸ் அண்ட் டெமன்ஸ், அசுரர்களும் ஒரு பக்கம் அந்த வாசுகின்ற அந்த பாம்பை வச்சு அந்த மலையை வச்சு கடைஞ்சி அமிர்தம் கொண்டு வந்தாங்க. அந்த இது நமக்கு பாக்குறோம். அதுல பாத்தீங்கன்னா இந்த போட்டோல ராகு கேது அவங்க அசுரர்கள் எப்படி தேவதர்கள் ரூபன்ல அவங்க அந்த இதை அமிர்தத்தை சுவைத்தாங்க. அப்போ விஷ்ணு மோகினி மூர்த்தி அவதாரம் எடுத்து அவங்க அப்படியே தலையை கட் பண்றாரு. போட்டோல பார்க்கலாம் நீங்க. அப்புறம் மனுக்கள் நம்ம சொன்ன மாதிரி 14 மனுக்கள் பிரம்மாவோட ஒரு நாள்ல. அவங்களுடைய இதை பத்தி 13ல இருந்து 14. அப்புறம் பலி அண்ட் வாமனா, அது தெரியும். இந்த வாமன அவதாரம் இப்படி 3 ஸ்டெப் லேண்டை கேட்டு எப்படி இந்த பிரம்மாண்டத்தை அகில பிரம்மாண்டத்தை முதல் 2 ஸ்டெப்லயே கான்கோட் பண்ணிடுறாரு. 3வது ஸ்டெப் எங்க வைக்கணுன்றப்போ பலி மாற சரண்டர் ஆகி ஆத்ம நிவேதனம் தன்னுடைய தலையை கொடுக்குறாரு. என் தலை மேல வைங்க அப்படின்றாரு. அதை கொடுத்த பகவான் ரொம்ப அவருடைய பக்தியில மிகுந்து அவரை பாதாள லோகத்துக்கு அனுப்பிச்சா. ஆனா அவருடைய செக்யூரிட்டி கார்டு ஆயிடுறாரு. பாதாள லோகத்துல பகவான் போய் அவருக்கு செக்யூரிட்டி கார்டு ஆயிடுறாரு அவருடைய பக்தியை பார்த்து. அப்புறம் மத்ஸ்ய அவதாரம், மத்ஸ்ய கூர்ம முதல் அவதாரமே மத்ஸ்ய தசாவதாரத்துல மத்ஸ்ய கூர்ம வராகன்ற மாதிரி இந்த மத்ஸ்ய ரூபத்தை பத்தி 24வது சாப்டர்ல சொல்லப்படுது. ஸோ இதுதான் 5 செக்ஷன். கஜேந்திரர், அப்புறம் டெமிகாட்ஸ் அண்ட் டெமன்ஸ், மனுஸ், அப்புறம் பலி அண்ட் வாமனா, மத்ஸ்ய ரூபா. 9th canto describes the dynasties of the sun and moon. Sandravamsam, Suryavamsam. Some prominent kings of the sun dynasty were Sudyumna, Ambarish, Sagara, Ikshvaku and Lord Ramachandra. பகவான் ராமச்சந்திர பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த மூன் டைனஸ்டி as kings like Pururava, Yayati, Edu and Lord Krishna. So சந்திர வம்சத்துல வந்தவர் பகவான் கிருஷ்ணர், சூரிய வம்சத்துல வந்தவர் ராமர். Appeared in this great dynasty. However glorious a dynasty may be, none of its members can forever enjoy its affluence. Only the devotional service one has rendered to the Lord with sincere heart remains with us, self as permanent. So எல்லாம் எவ்வளவு பெரிய ராஜ்யத்துல வந்தாலும் பக்தி பண்ணாதான் அது பர்மனன்ட் அசட், மற்றது எல்லாமே டெம்பரவரி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பாகவத்துல 9th cantoல என்னென்ன டாபிக் இருக்குன்னா அம்பரீஷ் மகாராஜோட சரித்திரம். அம்பரீஷ் மகாராஜ் இந்த உலகத்துக்கே ராஜாவா இருந்தார். ஆனா அவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் அவர் எப்படி பக்தி பண்ணார் அப்படின்னு சொல்லி அம்பரீஷ் மகாராஜ் அவரும் பாத்தீங்கன்னா எல்லா நவவிதா பக்தி எல்லாத்தையுமே அவர் ப்ராக்டிஸ் பண்ணார். ஸோ அதை பத்தி அம்பரீஷ் மகாராஜ் சரித்திரம் பத்தி இருக்கு. அப்புறம் ராமச்சந்திரர், பகவான் ராமருடைய அவதாரம், அவருடைய லீலைகள் எல்லாமே இந்த 6ல இருந்து 13வது சாப்டர்ல இருக்கு. பரசுராமுடைய அவதாரம், அவருடைய இது எல்லாமே 14ல இருந்து 14 இருக்கு. அப்புறம் நம்மள மெயின் ஹீரோ சப்ஜெக்ட், பாகவத்துடைய சப்ஜெக்ட் கிருஷ்ணருடைய டாபிக் 10வது கண்டம், அதான் முகம் சொல்லுவோம். அதோடைய ப்ரிலூடிங் ஆரம்பிச்சிருது கிருஷ்ணருடைய சாப்டர் இது லீலைகள் 17 to 24. இப்போ நம்ம 10th and 11th canto பாக்குறோம். எலாபரேட்லி டிஸ்கிரைப்ஸ் தி அப்பியரன்ஸ் ஆஃப் லார்ட் கிருஷ்ணா. ஹோல் பாகவதமே இவரை சென்டரா மையப்படுத்தி தான் எல்லாமே இருக்கு. ஹிஸ் பாஸ்ட் டைம்ஸ் இன் பிருந்தாவன், மதுரா, துவாரகா, ஹஸ்தினாபுர். ஸோ பிருந்தாவன்ல அவர் பிறந்தார், மதுரால பிறந்தார், பிருந்தாவன்ல வளர்ந்தார், துவாரகால ஆட்சி பண்ணார், ஹஸ்தினாபூர்ல பாண்டவர்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு. அண்ட் ஆல்சோ இஸ் டீச்சிங் அஸ் உத்தவ பகவத்கீதை கொடுத்தாரு, உத்தவ கீதை கொடுத்தாரு. அண்ட் இஸ் எனிக்மேட்டிக் டிசப்பியர். அப்படி எப்படி இந்த பூ உலகத்துல இருந்து மறைஞ்சு போனாரு,
The nectar of 10th canto, especially the Vrindavan pastimes, constitute the most precious gift for the devotees to observe themselves in love of Krishna. The Mausala Leela, மறைஞ்சு போறது அந்த உத்தவ கீதா டீச்சர் த டெம்பரரி நேச்சர் ஆஃப் திஸ் வேர்ல்டு. ஸோ பகவத்கீதா ஒரு கீதா மாதிரி உத்தவ கீதாவும் ரொம்ப ஃபேமஸ். அதுலயும் வந்து பிலாசபி பகவத்கீதா மாதிரி உத்தவருக்கு சொல்றாரு. உத்தவ வந்து அவருடைய ரிலேட்டிவ். இப்போ ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ 10ல நிறைய செக்ஷனா பிரிச்சிருக்கிறாங்க. கிருஷ்ணருடைய ஜென்மம் அது இருக்கும். ஃபர்ஸ்ட் 5 சாப்டர்ல எப்படி அவர் வந்து ஜெயில வந்து துவாரகா இதுல வந்து எப்படி அந்த ஜெயில வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு மதுரால எப்படி பிறந்தாருன்னு சொல்லிட்டு அது முதல் 5 சாப்டர். கௌமார லீலானா முதல் 5 வருஷம் கௌமார லீலா. சின்ன வயசுல கிருஷ்ணர் ரொம்ப தெரியும், வெண்ணெய் திருடி சாப்பிடுறது, எல்லார் வீட்லயும் போய் இது பண்றது, சேட்டைகள் பண்றது, அதெல்லாம் கௌமார லீலை. அது வந்து முதல் 5 ரொம்ப ஸ்வீட் பாஸ்ட் டைம்ஸ். அம்மா யசோதா ரொம்ப இது பண்றது. அப்போ ஒரு டைம் வாயை திறந்து கூட அந்த அண்டா சராசரம்லயும் அவர் வாய்க்குள்ள காமிச்சாரு. அந்த தரிசனத்தை அம்மா கொடுத்தாரு. அது வந்து முதல்ல 5 வருஷம். பௌகண்ட லீலானா 5 வயசுல இருந்து 10 வருஷம் வரைக்கும் பௌகண்ட லீலா. அந்த 7 வயசுலதான் அவர் வந்து அந்த கோவர்தன மலையை தூக்குனது. ஸோ எல்லா லீலைகளும் வந்து 15ல இருந்து 28 இருக்கு. கைஷோர லீலைனா 10 வயசுக்கு மேல 15 வயசுக்குள்ள கைஷோர லீலை. அது வந்து 29ல இருந்து 40. ஸோ இந்த லீலைகள்லாம் இதுல இருக்கு. அப்புறம் மதுரா லீலா, மதுரால அவர் பண்ணது, கம்சனை வதம் பண்ணது, அதெல்லாம் 41, 51 ரொம்ப டீட்டெயிலா இருக்கு. மொத்தம் 90 சாப்டர்ஸ். ஸோ எல்லா சாப்டரோட இது ஜாஸ்தி. ஏன்னா இதுதான் மெயின் தீம். துவாரகா லீலா எப்படி ருக்மிணியை கடத்திட்டு போனாரு, அப்புறம் எப்படி வந்து அந்த எல்லாரையும் திருமணம் செய்து துவாரகால இருந்தாரு. துவாரகா லீலா எல்லாமே 52ல இருந்து 70. அப்புறம் லாஸ்டா துவாரகா மற்றும் அந்த சுதாமா வந்தது, அவருடைய இது அதெல்லாமே வந்து 70 இருந்து 86 சாப்டர். அப்புறம் லாஸ்டா சம்மரி, அவர் கிருஷ்ணனுடைய லீலைகளோட சம்மரி வந்து 87 to 90. என்னென்னலாம் பண்ணாரு, அதோடைய என்னென்ன நம்ம அதுல இருந்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 90 சாப்டர்ல இருக்கிறது பெரிய நிறைய சாப்டர்ஸ் 10th கேண்டோ. அது வந்து பகவானுடைய முகத்துக்கு ஒப்பிடுறாங்க. ஸோ இதுதான் 10th கேண்டோ. நம்ம 11th கேண்டோக்கு வரோம். இப்போ முடிய போது இன்னும் ஒரு கேண்டோ இருக்கு. கேண்டோ 11 வந்து சைத்தன்ய மகாபிரபு எப்படி பகவான் கிருஷ்ணரு ஸ்வயம் பகவான் கிருஷ்ணர் பக்தர் ரூபத்துல வந்து பக்தி எப்படி சொல்லி கொடுத்தாரு. இப்படி அந்த சைத்தன்யா பத்தி ஒரு சில ஸ்லோகங்கள்லாம் வந்து பாகவத்துல இருக்கு. அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் நான் சொன்ன மாதிரி பகவத்கீதா மாதிரி உத்தவ கீதை, உத்தவர் வந்து பகவானுடைய கிருஷ்ணர் மாதிரியே உருவம் அவருக்கும். கிருஷ்ணர் மேல ரொம்ப பக்தி அவருக்கு. அவருடைய சொந்தத்துலதான் வராரு உத்தவர். உத்தவ கீதை அப்போ பகவான் போறதுக்கு முன்னாடி என்ன பண்ண உத்தவருக்கு அந்த உபதேசங்களை கொடுக்கறது தான் உத்தவ கீதை. அது 4 பார்ட்ல இருக்கு. சாப்டர் 7 to 12, 13 to 18, 19 to 25, 26 to 29. ஸோ உத்தவ கீதை அதுல இருந்து நம்ம நிறைய கத்துக்கலாம் பகவத்கீதை மாதிரி. அப்புறம் பகவான் அப்புறம் யாதவ குலம் எப்படி வந்து இந்த உலகத்துல இருந்து எப்படி வந்து மறைஞ்சு போறாங்க, அவங்களுக்குள்ள எப்படி சண்டை வருது, அதனால அவங்க ஒருத்தர் எப்படி இது ஏன் அந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க, அதெல்லாம் வந்து டிஸ்அப்பியர் சாப்டர் 30 to 31. இதெல்லாம் 11th கேண்டோல இருக்கு. இப்போ லாஸ்டா வரும் 12th கேண்டோ பாகவதம். இதுதான் மெயின் சம்மரி. இந்த 12th கேண்டோ சுகதேவ் கோஸ்வாமி டிஸ்கிரைப்ஸ் 4 டைப்ஸ் ஆஃப் பிரளயா. பிரளயத்துல நம்ம ஒரு பிரளயம் தான் நமக்கு தெரியும். பட் பாகவத்துல 4 டைப் ஆஃப் பிரளயம் இருக்கு. இது என்னன்னா நம்ம டிஸ்கஸ் பண்றப்போ. அண்ட் தென் கிங் பரீட்சித் அட்டைன்ஸ் லிபரேஷன். எப்படி பரீட்சித் மகாராஜ் பகவானை பத்தி கேட்டதுனால எப்படி முக்தி அடைஞ்சாருன்றது நமக்கு புரிஞ்சுக்கும் லாஸ்ட்ல. In front of the great destructions or changes that happen at the end of the day and the life of Brahma, the small losses we experience in the material world, including death, are actually insignificant. நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிற நம்ம பெரிய விஷயம் நினைப்போம். பட் அதெல்லாம் வந்து இந்த பிரளயத்துக்கு கம்பேர் பண்ணா ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா மொத்த பிரம்மாண்டமே வந்து அழிய போகுதுன்றப்போ சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப இன்சிக்னிஃபிகன்ட். அப்ப ஸ்ரீல விருந்தாவன் தாஸ் தாக்கூர் என்ன சொல்றாருன்னா, ரைட்ஸ் இன் சைத்தன்ய பாகவத் தட் நோ இன்னாஸ்பிஷியஸ், எந்த ஒரு அமங்கலம் வராது, கேன் என்டர் எ ஹவுஸ் தட் ஆர் ஸ்ரீமத் பாகவத். ஸ்ரீமத் பாகவதம் உள்ள வீட்டுல எந்த அமங்கலமும் உள்ள நுழைய முடியாதுன்னு சொல்லி கேரண்டி கொடுக்குறாரு. ஆன் த ஃபுல் மூன் டே, பத்ர பூர்ணிமா, அந்த மந்த் ஆஃப் பத்ரா, இப்பதான் லாஸ்ட் மந்த்ல வந்தது. பத்ர பூர்ணிமா ஒன் பிளேசஸ் பாகவதம் ஆன் அ கோல்டன் த்ரோன். அந்த கோல்டன் த்ரோன் மேல பாகவதம் வச்சு கிவ்ஸ் இட் அஸ் எ கிஃப்ட். ஒரு கிஃப்டா யாருக்காவது நம்ம கொடுத்தா ஒன் ஷுவர்லி அட்டைன்ஸ் த சுப்ரீம் டெஸ்டினேஷன். அதாவது பகவானுடைய வாசஸ்தலமான கோலக்க இருந்தால அவங்களுக்கு கேரண்டீடா இடம் உண்டு அப்படின்னு சொல்லி பாகவதத்துல இந்த இது உண்டு. அந்த பாகவத்தோடைய மகத்துவத்துல இந்த பாகவத்தை நம்ம யாருக்காவது ஒருத்தர் கிஃப்டா கொடுத்து பத்ர பூர்ணிமா அப்ப கொடுத்தோம்னா நம்ம கண்டிப்பா பகவான் கிட்ட போறதுக்கான கேரண்டி ஷுவர்லி அட்டைன்ஸ் சொல்லி போட்டு. அப்ப பாகவத்தோட கேண்டோ 12 டாபிக்ஸ் லாஸ்ட் இதுதான். 12th கேண்டோ 18ஆம் வருஷத்துல வந்து முடிய போகுது. கலியுகம். ஏன்னா நான் சொன்னேன் இந்த மொத்தமே கலியுகம் என்ன, கலியுகத்தோடைய சிம்டம்ஸ், கலியுகத்துல என்னென்ன நடக்கும் போக போக, கலியுகத்துல உள்ள கஷ்டங்கள், கலியுகத்துல உள்ள டிஸ்அட்வான்டேஜஸ், இது அதுல கலியுகத்துல உள்ள அட்வான்டேஜஸ் எல்லாமே இந்த சாப்டர்ல முதல் 3 சாப்டர்ல சொல்லப்படுது. அப்புறம் நான் சொன்ன மாதிரி எப்படி வந்து பரீட்சித் மகாராஜ் வந்து இதுவாகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாத்தீங்கன்னா அந்த பாம்பு எப்படி வருது,
எப்படி பரீட்சையின் மாற பகவான்கிட்ட திரும்பி போறாரு பாகவதம் கேட்டு அப்படின்றது அன்னிலேஷன். அப்புறம் மார்கண்டேயர் வந்து தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறார். இந்த பிரளயம் சொல்றீங்களே, அதை நான் வந்து தரிசனம் பண்ணு சொல்றது கிருஷ்ணர்கிட்ட வேண்டப்போ கிருஷ்ணர் வந்து அந்த பிரளயத்தோடைய ப்ராசஸை மொத்தமா அவருக்கு தரிசனம் கொடுக்குறாரு. அது வந்து மார்கண்டேயர் அது தரிசனம். அது 7 to 10. அப்புறம் இந்த பாகவதத்தோடைய கன்க்ளூஷன் சாப்டர் 11 to 13 நாம சங்கீர்த்தனை மெஸ்ஸ சர்வ பாப பிரணாசம் பிரணாம துக்க சமஸ் தம் நமாமி ஹரீம் பரம். அதோட பாகவதம் முடியுது. இந்த நாம சங்கீர்த்தனத்தை எடுத்து யாரெல்லாம் சின்சியரா பிராக்டிஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு பௌதிகத்துல இருந்து எல்லா துன்பத்துல இருந்து விடுதலை கிடைக்கும். அதே மாதிரி ஆன்மீக உலகத்துக்கு போறதுக்கான வழிகளும் பிறக்கும் அப்படின்னு சொல்லி பாகவதம் அதோட 18,000 ஸ்லோகம் முடியுது. ஸோ டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா கலியுகத்தோடைய இதுல வந்து இந்த பாகவதம் வந்து இந்த இருட்டான கலியுகத்துக்கு இந்த பாகவதம் வந்து டார்ச் லைட் மாதிரி. அதனால பாகவதம் படிக்கிறது கேட்கறது எல்லாமே சிறப்பு. அதாவது கேட்கறதும் சேம் தான், பேசுறதும் சேம், படிக்கிறது சேம், எல்லாமே. ஏன்னா பகவானுடைய நம்ம அசோசியேஷன் வச்சுக்கிறோம்னு அர்த்தம். அதான் இங்க எழுதியிருக்கிறாரு பிரபுபாத, ஆல் யுவர் எஜுகேஷன் இஸ் கம்ப்ளீட் அப்படின்றாரு. இஃப் யூ ஸ்டடி ஸ்ரீமத் பாகவதம் பெர்ஃபெக்ட்லி, பாகவத்தை ஒழுங்கா நீங்க படிச்சீங்கன்னா தென் ஆல் யுவர் எஜுகேஷன் இஸ் கம்ப்ளீட். உங்களுடைய கல்வி எல்லாமே பூரணமாகுது. யூ டோன்ட் ரெக்வயர் எனி அதர் புக் டு ரீட். ஆன்மீகத்துல வேற எந்த புத்தகம் வேணாம். யூ கெட் ஃப்ரம் ஸ்ரீமத் பாகவதம் ஆல் மெட்டீரியல் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். பௌதீக கல்வியும் ஆன்மீக கல்வியும். ஏன்னா பௌதீக கல்வினா அங்க கபில முனி வந்து சொல்றாரு எப்படி இந்த சிசு கருவுல ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றாரு. அண்ட சராசரங்கள் எப்படி ஒரு கிரகங்கள் அமைக்கப்பட்டிருக்கு, எந்தெந்த இடத்துல இருக்குன்னு சொல்றாரு. ஸோ பௌதிக கல்வியும் உண்டு, ஆன்மீக கல்வி உண்டு. அண்ட் அட் தி எண்ட் பாகவதோட முடிவுல கிருஷ்ணரும் கிடைப்பார். தட் இஸ் அ ப்ராஃபிட். ஓகே, ஸோ ஸ்ரீல பிரபுபாத் லெக்சர் ஸ்ரீமத் பாகவத் 2.3.22 at லாஸ் ஏஞ்சலஸ் ஜூன் 19, 1972. ஸோ இதுதான் வந்து பாகவத்தோடைய மகத்துவம். இதுதான் பாகவத்துல நம்ம கத்துக்க போறது. ஸோ போக போக நம்ம அடுத்த வாரத்துல இருந்து நம்ம 12 கேண்டோல என்ன இருக்கும் ஓவரி மட்டும் பார்த்துருக்கோம். இனி வரப்போற வாரங்கள்ல நம்ம அடுத்த வாரத்துல ஃபர்ஸ்ட் கேண்டோ இருக்கும். ஃபர்ஸ்ட் கேண்டோல போயிட்டு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேண்டோல என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஃபர்ஸ்ட் கேண்டோல என்னென்ன செக்ஷன் நம்ம படிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரப்போற வாரங்கள்ல பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு காண்டர்லயும் என்னென்ன நம்ம கதைகள் இருக்கு, என்னென்ன அதுல இருந்து தத்துவங்கள், என்னென்ன நம்ம வாழ்க்கை முறையில என்னென்ன நமக்கு அது வழிகாட்டுதலா அமையுன்றத நம்ம நெக்ஸ்ட் மண்டே கேண்டோ 1ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ग्रंथराज श्रीमद भागवतम की जाय, जगत गुरु श्रील प्रभुपाद की जाय, गुरु महाराज की जाय, अनंत कोटि वैष्णव की जाय. ஹரே கிருஷ்ணா. இப்போ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணதுல இருந்து நீங்க கேட்கலாம். கொஞ்சம் குயிக்கா தான் போனேன், ஏன்னா 12 கேண்டோ ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு. பட் இருந்தாலும் ஒரே இந்த செக்ஷன் இப்ப இந்த வாரத்தோட முடிச்சுட்டா நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து நம்ம பாகவத்ல இருந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கேண்டோல இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்றதுக்காக ஒரு கேண்டோ மட்டும் இந்த வாரத்துல விட்டுட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது அடுத்த வாரம். அதனால எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ பாகவத்தோடைய பெருமைகள் பார்த்தாச்சு, பாகவத்ல என்னென்ன இருக்குன்றதும் நம்ம இந்த வாரம் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம கேண்டோ 1ல இருந்து நம்ம பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரபுஜி, இப்போ அந்த ஐ மீன் இப்போ அந்த இன்ஸ்டன்ஸ்ல நடக்குதுல்ல பிரபுஜி, இப்போ ஒவ்வொரு கேண்டோ ஒவ்வொரு இது வந்து எல்லாமே அவர் பூலோகத்துல வந்து நடந்ததா பிரபுஜி, இல்ல மேல அவர் வந்து இந்த சாபங்கள் அந்த மாறினது அதுக்கப்புறம் எல்லாமே மேலதான்? நல்ல கேள்வி மாதாஜி. ஆக்சுவலா இது எல்லாமே ஒரு இடத்துல நடந்ததுன்னு கிடையாது. வெவ்வேறு இப்ப பாத்தீங்கன்னா ஹிரண்யகசிபு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு யுகங்கள்ல நடந்தது. சத்தியுகத்துல நடந்தது, சில திரேதா யுகத்துல வெவ்வேறு பிளானட்ஸ்ல நடந்தது. இப்ப பாத்தீங்கன்னா சமுத்திர மந்தன்லாம் இங்க நடக்கல, அதெல்லாம் மேல் உலகங்கள்ல நடந்ததுதான். சோ ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா வேற வேற உலகங்கள்ல நடந்தது. ஒரு சிலது இங்க நடந்தது. இப்போ கிருஷ்ண லீலையெல்லாம் பௌதிக உலகத்துல நடந்தது, ராமருடைய லீலை பௌதிக உலகத்துல. சோ எல்லாமே மிக்சடு தான். சிலது மேல் உலகங்கள் நடந்தது, சிலது பாதாள உலகங்கள்ல நடந்தது, சிலது வந்து நம்மளுடைய பௌதிக உலகத்துல நடந்தது. எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். பட் ஆனா நம்ம படிக்கிறப்ப தெரியும் அது எங்க நடந்ததுன்றதும் அந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். நம்ம வந்து இப்ப எப்படி பிரபுஜி அசுரர்கள் தேவர்கள் மாதிரி மேலோகத்துலயும் அந்த மாதிரி இருக்காங்களான்னு கேட்கலாம். ஆமா, 14 உலகங்கள் பாகவதம் படி 14 உலகங்கள். மேல் உலகங்கள்ல தேவி தேவதைகள்லாம் இருக்கிறாங்க. சோ அவங்க வந்து உயர்ந்த கிரகங்கள். இங்க இருக்கிறோட சந்தோஷம் வந்து அங்க குவாலிட்டி கூடுதலா கிடைக்கும். கீழ் உலகங்கள்ல சந்தோஷம் குறைவா கிடைக்கும், பௌதிக உலகத்துல மீடியமா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கும் லைஃப் ஸ்பேன் இருக்கு. பட் அவங்களும் ஒரு டைம்ல வந்து அவங்களும் ஆத்மா தான். அவங்களும் வந்து அந்த டைம் முடிஞ்ச பிறகு அவங்க கீழே வந்துருவாங்க. பௌதிக உலகத்துல நம்மள மாதிரி பிறப்பாங்க. பாவம் பண்ணவங்க கீழே போவாங்க, அவங்களுடைய கோட்டா முடிஞ்சுன்னா அவங்களும் பௌதிக உலகத்துக்கு வந்துருவாங்க. ஸோ
என்ஜாய்மெண்ட் ஆர் சஃபரிங் எல்லாமே டெம்பரவரி. பட் ஆனா எல்லாமே பௌதிக உலகத்துல வந்துட்டு தான் கடவுள் கிட்ட போற வரைக்கும் இங்கே சுத்திட்டு இருக்க வேண்டியதான். புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜத்தரே சயனம். இந்த அதே சுத்திக்கிட்டே மாதிரி இருப்பாங்க. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு உலகம். இப்ப இங்க வந்து ஆமா இரணியகசிபுனா அவங்க ஆமா ஆமா ரங்கராட்னம் மாதிரி சில டைம் நம்மளும் வந்து நிறைய புண்ணியங்கள் பண்ணி மேல் உலகங்களுக்கு போகலாம். ஆனா அது டெம்பரரி பிளேஸ், கீழே வந்துருவோம். சில டைம் பாவம் பண்ணிட்டு கீழ் உலகங்களுக்கு போகலாம், மறுபடியும் பூமிக்கு வந்துருவோம். பட் ஆனா அது 7-14 உலகத்துக்கு ஒரு பந்து மாறி அது இதுக்குள்ளேயேதான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. பகவான் கிட்ட போகணும்னா இந்த பக்தி மார்க்கத்தை எடுத்த பிறகு ஒன்ஸ் அதை இந்த இதுல இருந்து வெளியில போயிட்டாங்கன்னா அவங்க திருப்பி இந்த பௌதிக உலகத்துக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லி பகவானுக்கு பகவத்கீதை சொல்றாரு, ஆ பிரம்மா புவனான் லோகா புனராவர்த்தினோ அர்ஜுனா மா 37 கவுந்தையா புனர்ஜென்மனா வித்தியது. என்ன வழிபடுறவங்களுக்கு புனர்ஜென்மம் கிடையாது அப்படின்றாரு. இந்த மாதிரி திருப்பி திருப்பி இந்த உடலை எடுத்து கஷ்டப்படணும்ன்றது கிடையாது. இந்த பக்தி பண்ற மூலமா நான் என்னுடைய உலகத்துக்கு கூட்டு போறதுனால அந்த ஆன்மீக சரீரம் கிடைக்கும். ஆன்மீக சரீரத்துக்கு வயதாகிறதோ நோய் வாய்ப்படுறதோ கிடையாது. ஆன்மீக சரீரம்ன்றது வேற குவாலிட்டி ஆஃப் பாடி. பௌதிக சரீரத்துக்கு இந்த 4 விஷயங்கள் உண்டு. ஜென்ம மிருத்து ஜராவியாதி, பிறக்கிறது, வயதாகிறது, நோய் வாய்ப்படுறது, இறக்கிறது. இதெல்லாம் பௌதிக சரீரத்தோட இயற்கை. ஆன்மீக சரீரத்துக்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அது நித்தியமான உடல் ஆன்மீக சரீரம்ன்றது. பகவானுடைய சரீரம் ஆன்மீக சரீரம். அதே மாதிரி பகவானோட இருக்கிறவங்களுடைய சரீரமும் ஆன்மீக சரீரம். அது ஆன்மீக உடல். இப்போ வந்து மகாபாரதத்துல வந்து இவர் வந்து கிருஷ்ணரா வந்தாரு பிரபுஜி. அப்ப வந்து அவங்களுக்கு வந்து யாருக்குமே இவர் கிருஷ்ணர்னு தெரியலையா? அந்த விஸ்வரூபம் இல்ல சில பேருக்கு தெரிஞ்சது, பல பேருக்கு தெரியல. ஏன்னா பகவான் என்ன சொல்றாரு, பக்தியால மட்டும்தான் என்ன தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றாரு. அப்போ பக்தியா வச்சிருக்கவங்க மூலமா தான் பகவான் அவங்களுக்கு வெளிப்படுத்தினார் வச்சு. எல்லாருக்குமே தெரியாது அவர் வந்து பகவான் சொல்லிட்டு. சில பேருக்கு தெரியும், பல பேருக்கு தெரியாது. அர்ஜுனனுக்கு கூட தெரியல அவர் விஸ்வரூபம் யாருன்னு கேட்டப்பதான் தெரிஞ்சது. அர்ஜுனனுக்கு தெரியும். ஆனா அர்ஜுனன் வந்து பகவானோடய கூட இருக்கிற எல்லா லீலைகள்லயும் கூட இருக்கிறவர். அவர் வந்து இந்த சாக்கிய ரசத்துல இருக்காரு, பகவானோட ரொம்ப நெருங்கிய இதுல இருக்காரு. பக்தி வச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே பகவானோட ஐடென்டிட்டி தெரியும். ஆனா வந்து இந்த விஸ்வரூபம் காக்கிறப்போ இன்னும் அவர் பிரமிப்பா இருக்கு. பஞ்சபாண்டவர்களுக்கு வந்து தெரியும், குந்தி மகாராணிக்கு தெரியும் அவர் தான் பகவான். அதனாலதான் ஓம் நமோ பகவதி வாசுதேவா சொல்றாரு. நம பங்கஜ நாவாய நம்ம படிச்சோம் இல்லைங்களா, குந்தி மகாராணிக்கு தெரியும் அதுதான் ஸ்வயம் பகவான். விதுரருக்கு தெரியும், வியாசருக்கு தெரியும். அது மாதிரி சில பேர்களுக்கு வந்து மகாபாரதத்துல உள்ள சில கேரக்டர்ஸ்க்கு அவங்களுக்கு தெரியும் இவங்கதான் ஸ்வயம் பகவான்றது தெரியும். எக்ஸ்கியூஸ் மீ பிரபுஜி, இல்ல அவங்க சொன்னதுலேயேதான் இப்போ அவரோட ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது, அதாவது போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது அவரை வந்து ஃபர்ஸ்ட் அவர் ஒரு நண்பனாதானே அவர் ஷேர் பண்ணிக்கிறாரு. கடவுளா அவர் கேக்குறாரா, நான் என்ன பண்ணட்டும்னு எனக்கு தெரியல, நான் எப்படியே விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்றது. அவரை வந்து அவர் நண்பனாதானே பாவிச்சு அவர் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா தானே சரண்டர் ஆகிறாரு. அது வரைக்கும் கூட கிருஷ்ணர் வந்து தான் வந்து கடவுள்ன்றத காட்டிக்கவே மாட்டேங்கிறாரு. அது வரைக்குமே அவரு நீ எந்த அளவுக்கு போகிறன்னு பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? அப்போ அந்த அர்ஜுனன் வந்து தன் நண்பன் கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா சரண்டர் ஆகிறாரா, இல்ல எடுத்ததுமே அவர் கடவுள் கிட்ட சரண்டர் ஆகிற மாதிரி சரண்டர் ஆகிறாரா? நல்ல கேள்வி மாதாஜி. இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, அர்ஜுனனுக்கு பகவான் தான் எல்லாரும் தெரியும். அவ்வளவு பெரிய சிறந்த வில்லாளி ஏன் போர்ல வந்து அந்த மாதிரி ஒரு மயக்கத்துல வரணும் அப்படின்னா, அது பகவானுடைய இச்சை. பகவத்கீதை இவங்க மூலமா கொடுக்கணுன்றதுனால அவருடைய இச்சைப்படிதான் அர்ஜுனனுக்கு அந்த குழப்பமே வருது. அப்ப அந்த குழப்பம் வந்த உடனே தான் அவர் சரண்டர் ஆகுது. சரண்டர் ஆன உடனே பகவத்கீதையே சொல்லப்படுது. சோ பகவானுக்கு வந்து அர்ஜுனன் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த பகவத்கீதையை கொடுக்கறதுக்கு வாலியன்டரா வந்து அர்ஜுனன் அந்த மயக்கத்துல போடுறாருன்னா, அர்ஜுனன் எவ்வளவு பெரிய சிறந்த வில்லாளின்னு தெரியும். அந்த கௌரவர்கள் எவ்வளவு அநியாயம் பண்ணிருக்காங்கன்றது தெரியும். எப்படியா அந்த கௌரவர்கள் அவ்வளவு அநியாயம் பண்ணிருக்கான்னு தெரிஞ்ச பிறகும் அவங்கள பார்த்த உடனே ஏன் அவர் டிஸ்டர்ப் ஆகுறாருன்னா, அது பகவானுடைய ஏற்பாடு. ஆனா என்ன இருந்தாலும் பகவான் அந்த மாதிரி 2 ரூபத்துல பார்த்த பிறகு அந்த விஸ்வரூபம் பார்த்த உடனே அர்ஜுனருக்கே பயம் வருது. அதுல நீங்க அந்த 11th சாப்டர்லாம் படிச்சீங்கன்னா சொல்றாரு, அப்படியே அவரே பயப்படுறாரு. அவராலேயே அதை பார்க்கவும் முடியாது. போரும் நீங்க நார்மலா பேக் டு அந்த இதுக்கு மாறிடுங்க அப்படிங்கிற அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்காரு அவரு. இவன் நம்மளாலேயும் பார்க்க முடியாது மாதாஜி. அதனாலதான் நமக்கு வந்து நம்ம பகவானை வந்து 2 கை 2 கால், அதாவது நம்ம நார்மலா வர்ஷிப் பண்றோம். ஏன்னா பகவானுக்கு எண்ணற்ற ரூபங்கள், பட் எல்லா ரூபத்தையும் நம்ம தரிசனம் பண்ண முடியாது, நம்மளால பார்க்க முடியும். இந்த ரூபம் வந்து நம்மள மாதிரி இருக்கிறதுனால நம்மளால ஈஸியா வர்ஷிப் பண்ண முடியும்.
அவருக்கு இது பண்ண முடியும், எல்லாமே நம்மளால பண்ண முடியும். பட் இதுதான் வந்து சாஸ்திரப்படி இதுதான் பகவானுடைய ஒரிஜினல் ரூபம் வந்து 2 கை 2 கால். விஷ்ணுவா அவர் வரப்ப 4 கை வரும். சோ ஒரிஜினல் ரூபம் வந்து இதுதான். பகவான் வந்து கோலக விருந்தாவன்ல இருக்கிற இது வந்து இதுதான் ரூபம். பைபிள்ல கூட சொல்லப்பட்டிருக்கு, மேன் இஸ் மேட் இன் தி இமேஜ் ஆஃப் காட் அப்படின்னா அவருடைய காப்பி பேஸ்ட் தான் நம்ம. ஆனா அப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியலாவே அவருக்கு தெரிஞ்சிருக்கா இவர்தான் நமக்கு கடவுள்ன்றது? தெரியும். ஆனா சில டைம்ல என்ன பண்ணுவாரு, பகவான் மறைப்பாரு அந்த ஞானத்தை. எப்படின்னா யசோதாமாவுக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு வாயை திறந்து காட்டுறாரு, அந்த ஃபுல் அந்த சராசரமும் பாக்குறாங்க. அப்புறம் அவங்க அம்மாக்கு பிள்ளையோட வாயில அப்படி பார்த்தோன்னே பயம் வருது. அப்ப அவருக்கு தேவை பாசம், பயம் இல்லை. அம்மா கிட்ட இருந்து வேணும்ன்றது பாசம், பயம் கிடையாது. உடனே என்ன பண்றாரு, மறுபடியும் அந்த ஞானத்தை அவர் மறைப்பார். ஏன்னா இப்ப நீங்க வந்து அவர் பகவான்றதை வெளிப்படுத்தினார்னா அவங்களால அந்த இன்டிமேட்டா போக முடியாது. இப்போ என்ன ஒண்ணு அந்த ஒரு ரெஸ்பெக்ட் ஒரு இதுல கொஞ்சம் தூரமா நின்றுடுவாங்க ஒரு பயத்துல. அதனால என்ன பண்ணுவாருன்னா அவருடைய ஐடென்டிட்டியை சில டைம் மறைப்பார். ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப்போடைய ஸ்வீட்னஸ் உண்மையா உணரணும்னா அவர் வந்து அவருடைய ஐடென்டிட்டியை மறைச்சாதான் வந்து பண்ண முடியும். இப்போ ஆன்மீக உலகத்திலே என்ன சொல்லப்படுதுன்னா பகவானுடைய இதை வந்து அவர் காட்ட மாட்டார். அவருடைய பகவானோட ஐடென்டிட்டி வெளிப்படுத்தும். அதே நீங்க வைகுண்ட லோகத்துக்கு வந்தீங்கன்னா கீழே ஆன்மீக உலகத்திலே அங்க நாராயணரா வழிபடுறப்ப அவர் கடவுளா தான் வழிபடுவாங்க தாசிய பாவத்தை. பட் இதே ஒரு அப்பா அந்த வாத்சல்ய பாவம் அல்ல அந்த இந்த பாவத்துல அப்பா அம்மாவா இருக்கிறப்போ நம்ம பிள்ளைதான் நம்ம கடவுள்னா எப்படி அவங்க அப்பா அம்மா பாசத்தை கொடுக்க முடியும்? பயம்தான் வரும். பயம் ஒரு பயம் சொல்லக்கூடிய ஒரு ரெஸ்பெக்டோ கலந்த ஒரு இது ஒரு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த இன்டிமசி வராது. இப்ப நம்மளே ஒருத்தரை கம்பெனில போய் பாக்குறோம் ஃப்ரெண்ட, அதே அவர் வீட்டுல பாக்குறதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? கம்பெனில பாக்குறப்ப அந்த புரோட்டோகாலோட தானே பார்க்க முடியும். ஒரு பெரிய மேனேஜிங் டைரக்டர் ஒரு சிஇஓனா நம்ம வந்து இப்போ அவருடைய அந்த ஐடென்டிட்டி தெரியல நம்ம ஃப்ரீயா பேசுவோம். நம்ம ஃப்ரெண்ட் ஓகே அவர் என்ன பொசிஷன்ல இல்லைன்னு தெரிஞ்சா நம்ம ஃப்ரீயா பேசுவோம். திடீர்னு அவர் சொல்றாரு அப்பா அவர் வந்து 10 கம்பெனிக்கு வர சிஓனா அவர்கிட்ட அடுத்த வாட்டி பேசுறப்ப கொஞ்சம் யோசிச்சு பேசுவோம். சோ அந்த உங்களுக்கு அந்த ஐடென்டிட்டி எல்லா டைமும் வந்து சில டைம் அந்த நம்மளுடைய பாவத்தை வந்து ஸ்டாப் பண்ணும். பகவான் அந்த பாவத்தை முழுமையா அனுபவிக்கணும்னு நினைக்கிறப்ப என்ன பண்ணுவார், அந்த ஞானம் அவர் தான் கடவுள்ன்றதை மறைச்சிடுவார் யாருக்கா இருந்தாலும் அவருடைய பக்தர்களுக்கு. அதனாலதான் அப்ப ஃபர்ஸ்ட் அர்ஜுனன் வந்து அவர்கிட்ட பேசும்போது வந்து ஃப்ரெண்ட்லியா தான் பேசுறாரு இல்லையா? எடுத்ததும் ஸ்டார்டிங் அவருடைய ஸ்டேஜ் வந்து ஃப்ரெண்ட்லியா தான் அவர்கிட்ட அந்த கான்வர்சேஷன் போகுது. அதுக்கப்புறமா தான் எனக்கு ஒண்ணுமே தெரியல, நான் உங்ககிட்ட சரண்டர் ஆயிடுறேன், நான் என்ன பண்ணட்டும் நீங்க சொல்லுங்க அப்படின்னுன்ற மாதிரி அது கிராஜுவலா அவருடைய மனநிலை அப்படியே மாறுது. கரெக்ட். அது பேர் சாக்கிய பாவம். மாதாஜி பகவானோட நம்ம 5 விதமா நம்ம பழகலாம். தாசிய பாவம்னா சர்வெண்ட், சாந்த பாவம்னா நியூட்ரல். சாந்த பாவம்னா நியூட்ரலா இருக்குது. இப்போ விருந்தாவனத்துல உள்ள புல் பூண்டு மீன்ஸ் அந்த மாதிரி மரங்கள் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சாந்த பாவத்துல பாசிவ் ஸ்டேட். ஆக்டிவ் ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா தாசிய பாவம், அதுக்கு மேல உயர்ந்தது தாசிய பாவம். தாசிய பாவத்தோட உயர்ந்தது சாக்கிய பாவம், அர்ஜுனர் பகவான் இருந்த மாதிரி. அதுக்கு மேல உள்ளது வந்து பாத்தீங்கன்னா வாத்சல்ய பாவம், அப்பா அம்மா ஸ்தானத்துல இருக்கிறது. அப்புறம் மாதுரிய பாவம். இப்ப இது எல்லா ஆத்மாவுக்கும் இந்த பகவானோட இந்த ஒரு சம்பந்தம் உண்டு. உங்களுக்கும் உண்டு, எனக்கும் உண்டு. நம்மளும் ஒரு பாவத்துல தான் இருப்போம் பகவானோட. பட் இப்ப தெரியாது. நம்ம ஆன்மீகத்துல பக்குவம் அடையிறப்ப நம்ம ஒரிஜினலா பகவானோட எந்த பாவத்துல இருப்போம்ன்றது நம்மளால உணர முடியும் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. அப்போ அர்ஜுனர் இருந்தது வந்து சாக்கிய பாவம், ஃப்ரெண்ட்லியா தான் இருந்தார் நீங்க சொன்ன மாதிரி. சரி, ஓகே, தேங்க்யூ பிரபுஜி, தேங்க்யூ. ஓகே, சோ இதுல ஒண்ணு முக்கியமா ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா மாதாஜி, பகவான் அவருடைய ஐடென்டிட்டி அப்பப்போ மறைப்பார். ஏன்னா அந்த முழுமையா அந்த ஃபீலிங்ஸ் அந்த எமோஷன்ஸ் அவர் அனுபவிக்கணும்ன்றதுனால அவருடைய ஐடென்டிட்டியை வந்து பல டைம் அவர் மறைப்பார் அவருடைய பக்தர்கள்ட்ட இருந்து. அதுக்கு பேரு யோகமாயா சக்தின்னு பேரு. இப்ப நம்மளுக்கு கடவுள் மேல நம்பிக்கை வரலன்னா அது மகாமாயான்னு இருக்கும். கடவுள் அந்த மாதிரி கான்செப்ட்ல நம்பிக்கை மகாமாயா. யோகமாயா என்ன பண்ணும்னா கடவுளோட ஐடென்டிட்டி அப்பயும் மறைக்கும். ஆனா பக்தர்கள்கிட்ட மறைக்கிறது வந்து இந்த யோகமாயா சக்தி. பக்தர்கள் இல்லாதவர்கிட்ட மறைக்கிறது வந்து மகாமாயா. சோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அட்வான்ஸ்டு டாபிக். அது ஏன் பகவான் மறைக்கிறாரு, அதனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான மாயா சக்திகள் இருக்கு. ஒண்ணு யோகமாயா, ஒண்ணு மகாமாயா. பக்தி இல்லாத பகவான் மேல நம்பிக்கை இல்லாம இருக்காங்க கடவுளே இல்லைன்ற அதுக்கு மகாமாயாவோட பிரபாவத்தினால அவங்க கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க. கடவுள் மேல தீவிர நம்பிக்கை இருக்கவங்களுக்கு கடவுளை ரெக்கக்னைஸ் பண்ணாத சிச்சுவேஷன் எப்போ வருதுன்னா யோகமாயா கவரிங் வரப்போ அவங்களுக்கே தெரியாது கடவுள் முன்னாடி இருந்தாலும். பட் ஆனா அந்த பக்தி இருக்கும் அவங்க மேல. அப்படின்னும் இல்ல,
நமக்கு அவர்தான் எல்லாமே அப்படின்னு போது எடுத்ததுமே தான் நம்ம சரண்டர் ஆக போவோம். லைக் இண்டிவிஜுவலா ரொம்ப டிபெண்டா இருப்போம். எதையுமே நம்ம யோசிக்க கூட மாட்டோம். அவரோட பவர்ஸ் என்ன ஏதுன்னு நமக்கு தெரியும். இப்ப நமக்கு ஒரு கஷ்டம்னா நேரடியா நம்ம கடவுள் கிட்ட தானே நம்ம பிரார்த்திக்கிறோம், அவரை தானே நம்ம நினைச்சுக்கிறோம் எடுத்ததுமே. எல்லாமே அவர். ஆனா அர்ஜுனன் எடுத்ததுமே அவர்கிட்ட கேட்காம ஒரு ஃப்ரெண்ட்லியா நான் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல, நான் பேசாம விட்டுடுறேன் அப்படின்னுன்ற மாதிரி தானே சொல்றாரு. அதுக்கப்புறமா தானே அவர் அட்வைஸ் பண்ணி மாத்தி இது பண்றது. ஏன்னா அந்த மூடுக்கு போற வரைக்கும் அந்த சிஷ்யஸ்தேகம் சுவாதிவாம் தொம் பிரபன்னம் அப்படின்றார் பகவத்கீதையில. நான் உன்னுடைய சிஷ்யன் ஆவறன்றார். அது வரைக்குமே பகவான் ஒண்ணுமே அட்வைஸ் கொடுக்கல. அது கூட ஒரு சொல்லுவாங்க, ஒருத்தர் அட்வைஸ் கேட்காம நம்ம அட்வைஸ் கொடுக்க கூடாதுன்றதை அதுல இருந்து கத்துக்கணும். ஏன்னா கிருஷ்ணர் எல்லாமே பாக்குறாரு, சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஆனா அட்வைஸ் பண்ணல. ஆனா அர்ஜுனன் கேட்கிறான், சிஷ்யஸ்தேகம் சுவாதிமாம் தொம் பிரபன்னம், எனக்கு எது நல்லது கெட்டதுன்னு தெரியல கிருஷ்ணா, நான் உன்னோட சிஷியனா ஆறேன், நீ என்னுடைய குருவா இருந்து எனக்கு எது நல்லதுன்னு உபதேசம் பண்ணுன்னு சொன்ன பிறகுதான் அந்த சொல்றாரு தேஹி நோஸ்மின் யதா தேஹி கௌமாரம் சொல்லிட்டு அந்த அட்வைஸ் அந்த குரு ஸ்தானத்துக்கு அப்புறம் மாறுறாரு. ஃப்ரெண்ட்லி ஸ்தானத்துல இருந்து குரு ஸ்தானத்துக்கு சொல்லுவாங்க. அதனால சொல்லுவாங்க, ஒருத்தர் அட்வைஸ் கேட்காம கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேல்யூ பண்ண மாட்டாங்க. பட் ஒருத்தர் அட்வைஸ் கேட்கிறப்ப நம்ம கொடுக்கணும். அப்போ நம்ம இங்க அர்ஜுனர்கிட்ட பார்த்தது அந்த புரோட்டோகால் மாறுது. ஃப்ரெண்ட்லி புரோட்டோகால்ல இருந்து ஒரு சிஷியரா ஆகிறப்போதான் கிருஷ்ணர் இந்த உபதேசத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். செகண்ட் சாப்டர்ல இருந்து தான் உபதேசம் ஆரம்பிக்கும். ஓகே ஓகே பிரபுஜி, தேங்க்யூ. தேங்க்யூ மாதாஜி. ஸோ தொடர்ந்து எல்லாரும் இந்த பாகவதம் இதுல கலந்துக்கோங்க. ஸோ நம்ம அடுத்த வாரம் ஃபர்ஸ்ட் கேண்டோல இருந்து பார்ப்போம். ஷார்ட்டா தான் இருக்கும் ஒரு கேண்டோவும். அந்த கேண்டோல உள்ள ஒரு சாப்டர்ல நம்ம என்னென்ன இது முக்கியமான விஷயங்கள் இருக்குன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். வழக்கம் போல அது ஆங்கிலத்துல இருக்கும். நம்ம அதை படிச்சுட்டு நம்ம தமிழ்ல அதை டிஸ்கஸ் பண்ணணும். ஓகே, வேற யாருக்காவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். இல்லைன்னா நம்ம இந்த செஷன் வைண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக் நம்ம மறுபடியும் ஃபர்ஸ்ட் கேண்டோல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா. ஓகே, வாஞ்சா கல்பத்தருபியஸ்ச கிருபா சிந்துபேவச்ச பतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंत कोटि वैष्णव की जय. ग्रंथराज श्रीमद् भागवतम की जय. श्रील प्रभुपाद की जय. हरे कृष्ण. सो இந்த செஷன் நான் இதோட